ஐயா டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய நூற்றாண்டினை ஒட்டி இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு முழு முனைப்புடன் நின்று இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இந்த விழாவினை தொடங்குவதற்கே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு என்.சி. மோகன்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனி விழாக்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்களுக்கு மேடைக்கு அழைக்கிறேன். தலைமையை தாங்கி தலைமுறை கொடுத்து வாழ்த்த வந்திருக்கும் ஐயா நல்லி செட்டியார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சாவித்திரி ஃபவுண்டேஷன் சாவித்திரி கல்ச்சுரல்ஸ் நிர்வாக இயக்குனர் ஆடிட்டர் கலைமாமணி ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியம் மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர், பதிப்பாளர், என்னுடைய வகுப்பு தோழர் திரு முனைவர் கலைமாமணி எழுத்துச் செல்வர் திரு லேனா தமிழன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பத்திரிகையாளர், எழுத்தாளர், பழகுவதற்கு இனியவர், இந்த இனிய விழாவிற்கு மூல காரணமாக இருக்கும் திரு என்.சி. மோகன்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்று சிறப்பு விருது பெற இருக்கும் திரு மதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அறுபத்தைந்து ஆண்டுகால அந்த தேனிசை குரலோன் டி.எம். சௌந்தரராஜன் அவருடைய பாடல்களை அவருடைய குரலிலேயே பாடி நம்மை மகிழ்விக்க வந்திருக்கும் திரு டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருடைய பாடல்கள் சாகாவரம் பெற்றவை. ஆரம்ப காலத்திலிருந்தே நாம் பார்த்தவையானால் அவருடைய பாடல்கள் அனைத்துமே சாகாவரம் பெற்றவை. நான் அவரை பற்றி பேச போகிறதில்ல. அவரை பற்றி நம்முடைய பேசுவதற்கு நிறைய விருந்தினர்கள் இருக்கிறார்கள். ஓரிரண்டு வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு எதற்காக இந்த விழா குவிகம் எடுக்கிறது என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே சிதம்பரம் ஜெயராமன் அவர்களுடைய பாடல்கள் தான் தன்னுடைய படங்களுக்கு பின்னணியாக இருக்க வேண்டும் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விரும்பிய காலம் ஒன்று உண்டு. அந்த சமயத்தில் தூக்கு என்று ஒரு படம், அந்த படத்தில் இந்த சுப்பையா நாயுடு அவர்கள் எஸ்எம்எஸ் அவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான், டி.எம். சௌந்தரராஜன். அந்த படத்தில் 3 பாடல்கள் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை பாடச் சொன்னார்கள். ஏறாத மலையினிலே, சுந்தரி சௌந்தரி ஆக 3 பாடல்கள் இருக்கு. அதை கொண்டு சிவாஜி சார்கிட்ட இருந்து புதுசாக அவர் பாட வச்சுருக்கோம். அவருக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஐயா ஜெயராமன் ஜெயராமனே பாடட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய குரல் நம்முடைய சிவாஜி அவருடைய குரலுக்கு எவ்வளோ தூரத்திற்கு ஒத்துப்போவது என்பது அப்போது தெரியாது. இந்த 3 பாடல்களை கேட்டவுடன் இனிமேல் இவர் தான் பாட வேண்டும் சொன்னார். இவர் பாடி சிவாஜி அந்த படத்தில் தூக்கில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட். அது ஆன பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் மந்திரிகுமாரியில் முன்னாடியே டிஎம்எஸ் பாடியிருக்கார். இருந்தால் கூட அடுத்து என் மலைக்கலைஞர் என்னோடய பாட்டு அவர் பாடின முதல் பாடல், அதாவது ஹிட்டான பாட்டு, தந்தை ராமதாஸ் எழுதிய பாடல். இல்லை யார் சொல்கிறது?
அதை அவர் ரிப்பீட் பண்ணுவார். அவர் என் ஃப்ரெண்டு தானே. அந்த பாடல் எம்ஜிஆருக்காக மலைக்கடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், சிவாஜியோ எம்ஜிஆரோ ஜெய்சங்கரோ ரவிச்சந்திரனோ இப்போது இருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ அல்லது உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லோருக்கும் 3 தலைமுறைகளுக்கு பாடியிருக்கார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று குவிகத்திலே நாங்கள் முடிவு செய்தோம். எப்படி என்றால், ஒரு மாத கடைசியில் வர ஒரு சனிக்கிழமை அது ஒரு ஹைப்ரிட் மீட்டிங் நாங்கள் சொல்லுவோம். நேராகவும் ஜூம்லேயும் வெளியூரில் இருக்கவங்க வர முடியாது, அவங்களாம் ஜூமில் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது பார்க்கலாம். நேராக வருகின்ற வர நாங்கள் வந்து ஆழ்வார்பேட்டில் அம்புஜம்மாள் ஹாலில் அழகாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நான் நினைத்த போது திரு மோகன்தாஸ் அவர்கள் குழுகத்துடன் இணைந்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டதன் பேரிலே அவருடைய வழிநடத்தலே நாங்கள் இந்த விழாவினை இந்த இடத்திலே நடத்துகிறோம். அதை சொல்வதற்காக தான். குவிகம் பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. குவிகம் என்கின்ற இலக்கிய வாசல்கின்றது ஏராளமான ஒரு 15 ஆண்டு காலத்துக்குள் ஏராளமான இலக்கிய சம்பந்தமான நிகழ்வுகளை நிகழ்த்தி வரும் இயக்கம் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி அத்தனை உறுப்பினர்களும் இருப்போம். நாங்கள்லாம் திரு சுந்தரராஜன் அவர்களும் திரு கிருபானந்தன் அவர்களும் அதற்கு பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாரந்தோறும் ஒரு கூட்டம். அதில் வந்து இயல், இசை, நாடகம், சினிமா கூட உண்டு. எல்லாத்தை பற்றியும் ஒரு ஒரு சொற்பொழிவு அல்லது ஒரு சின்ன ஒரு பேச்சு இருக்கும். பிறகு ஒரு டிஸ்கஷன், உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர்வியூ, நேர்காணல் என்பது ஒன்று உண்டு. அதை தவிர புதன்கிழமை எதோறும் திரு பேராசிரியர் வாவேசு அவர்கள் பாரதியை பற்றி வாரம் ஒரு சொற்பொழிவு நிறுத்தி கொண்டிருக்கார், 1 மணி நேரம். சனிக்கிழமை தோறும் இந்த மாதிரி மீட்டிங். இதை தவிர குவிகம் பதிப்பகம் மிக குறுகிய காலத்தில் 200க்கும் அதிகமான புத்தகங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது சொல்ல வேண்டிய விஷயம், குவிகத்திற்கு 1 பைசா வாங்கிக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க புத்தக வெளியீட்டு. அவ்வளோ புத்தகங்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட குவிகம் இயக்கத்துடன் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறேன் என்பதை மிக பெருமை. இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் காம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னபோது முதல்ல பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒத்துழைந்துருக்கேன். இந்த முன்னுரையுடன் வரவேற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஐயா ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சென்னை நகரத்தில் இயல், இசை, நாடகம், கலை, கலாச்சாரம் என்ற எந்த நிகழ்வு நடந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அங்கே அதனை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரித்து வருகின்ற ஒரு நல்லிதயம் கொண்டவர் திரு நல்லி செட்டியார் அவர்கள். நிறைய சபாக்கள் தலைவர் இருந்தால் கூட எதுலேயும் படாத மாதிரி அவர் மாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருவார். ஒரு நல்ல புத்தக வெளியீடு, ஒரு நல்ல இசை நிகழ்ச்சி, என்னுடைய ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கார். 2-3 ஃபங்க்ஷனுக்கு வந்து வாழ்த்தியிருக்கார். அவர் வந்து இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமுறை வழங்க ஒத்துக்கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களை அன்புடன் வருகின்றவர்கள். சாவித்ரி தன்னுடைய அன்னை பெயரிலே கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன், சாவித்ரி ஃபவுண்டேஷன் என்று அதன் நிர்வாக இயக்குனர் திரு ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள், இயல், இசை, அவரும் இந்த மாதிரி இந்த கலைகள் சம்பந்தமான பல நிகழ்வுகளுக்கு ஆதரவு அளிப்பவர். மருத்துவம், ஏழைகளுக்கு திருமணம் போன்ற பல சமுதாய மேம்பாட்டு நிகழ்வுகளில், மேம்பாட்டு நிகழ்ச்சிகளில், மேம்பாட்டு முறைகளில் அவர் தன்னுடைய பங்கினை ஆற்றியிருக்கிறார். அவர் இந்த விழாவிற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி இருக்கிறது. அவரையும் வருக என்று வரவேற்கிறேன். அவருடைய சமீபத்தில் வெளியான தனிமரத்தோப்பு என்கிற புத்தக வெளியீடை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையில் தனி மனிதனாக இருந்து எவ்வாறு உறவு, சுற்றம், நண்பர்கள் எவ்வளவு பேர் இருந்தால் கூட தனி மனிதனாக எவ்வளவு நல்லது செய்ய முடியும், அடிமட்டத்தில் ஏழ்மையிலிருந்து மேலே வந்து
ஒருவர் எப்படி சமுதாயத்திற்கு உதவியாக இருக்க முடியும் என்பதை விளக்குகின்ற வழியிலே அவருடைய வாழ்க்கையிலே சில கட்டங்களை தொட்டு சென்ற நாவலை திரு நானு அவர்கள் எழுத சமீபத்திலே நல்லி செட்டியார் அவர்கள் வெளியிட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். முனைவர், எழுத்துச் செல்வர், கலைமாமணி, பதிப்பாளர், எழுத்தாளர் என்று இப்படி பன்முகம் கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் மேலாக என்னுடைய வகுப்பு தோழன் என்கின்ற முறையிலே திரு லேனா தமிழ்வாணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும்பாங்க. தந்தை 8 அடி பாய்ந்தாங்க, இவங்க 80 அடி பாயிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, மணிமேகலை பிரசுரத்தில் 168 புத்தகங்களோட அவங்க தந்தை இறக்கும்போது லேனா அவர்களும் அவருடைய தம்பி ரவி தமிழ் அவர்களும் அந்த மணிமேகலை பிரசுரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த காலத்தில் இன்று 4600 புத்தகங்கள் அவருடைய மணிமேகலை பிரசுரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அல்ல, அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய புத்தகங்கள் சுய முன்னேற்றம், நேர நிர்வாகம், பயணக்கட்டுரைகள் என்று எழுதி குவித்தவர். டிகேஎஸ் கலைவாணன் அவர்களுக்கு மிக நெருங்கிய ஆத்மார்த்த நண்பர். நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் போனோன்னா பாடல்களை பற்றி அவ்வளோ பேசுவோம்னா டிஎம்எஸ் பற்றி பேசுறதுக்கும் அவரை பற்றி சொல்வதற்கும் இந்த விழாவிலே வருகை தந்திருக்கிற லேனா தமிழ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பழகுவதற்கு இனி பார்த்தா கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரியே தான் இருப்பார் எப்போவும். ஆனால் இனிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், பத்திரிகையாளர், எழுத்தாளர். எந்த ஒரு விஷயம் போட்டாலும் பத்திரிகையில் வந்தாலும் சரி, முகநூலில் வந்தாலும் சரி, உடனே அதை எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அமைச்சு தெரியப்படுத்துகின்ற இனிய நண்பர் என்சி மோகன்தாஸ் அவர்கள். இந்த விழாவிற்கு முக்கிய காரணமான அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். டிகேஎஸ் கலைவாணன் அவர்களை பற்றி நான் சொல்ல போகிறதில்லை, ஏன்னா அவருடைய பாடல் நான் 2 விழாவில் கேட்டிருக்கேன். மிகச்சிறந்த பாடகர். அவருடைய குடும்ப பாரம்பரியம் உங்களுக்கு தெரியும். டிகே சண்முகம் ஐயா, டிகே பகவதி ஐயா, அந்த பாரம்பரியத்திலே வந்தவர். அவர் நமக்கு 1 மணி நேரம் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய பாடல்களை பாடி மகிழ்விக்கிறார். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்று சிறப்பு விருது பெறுகின்ற கிரணி மதி அவர்களை நான் வரவேற்கிறேன். அவரை பற்றியும் அவருக்கு இந்த விருது வழங்குவது பற்றியும் மோகன்தாஸ் அவர்கள் பின்னால் சொல்ல இருக்கிறார்கள். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் இந்த நெரிசலில், கூட்ட நெரிசலில் கஷ்டப்பட்டு சொன்ன நேரத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் வருக வருகின்ற வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் வருக வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவருடைய இசையினை பருகுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். திரு என்சி சம்பத் அவர்களை லேனா தமிழ் அவர்களுக்கு பயனாடை போர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு நானு அவர்கள் ஆடிட்டர் ஜேபி அவர்களுக்கு பயனாடை போர்த்துவார்கள். திரு ராஜாமணி அவர்கள் மோகன்தாஸ் அவர்களுக்கு பயனாடை போர்த்துவார்கள். என்னோட காலேஜ் கிளாஸ்மேட், ஹாஸ்டல்மேட், ரூம்மேட் திரு மோகன்தாஸ் அவர்கள் மதி அவர்களுக்கு பயனாடை போர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். குவிகம் ராயச்செல்லப்பா அவர்களை மடி கழிக்கிறேன். அவர் டிகேஎஸ் கலைவாணன் அவர்களை பயனாடை போர்த்தி கௌரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா பாலம் கல்யாணம் அவர்களுக்கு நூறுல்லா அவர்கள் பயனாடை போர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
மேடையிலே வந்து பழநாடை போர்த்தி கௌரவித்த அனைவருக்கும் நன்றி. தொடர்வது இந்த கூட்டத்தின் தலைமுறையாற்ற ஐயா நளின் செட்டியார் அவர்களை அழைக்கிறேன். உங்களது அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். டிஎம் சுந்தரராஜன் என்ன அவர் பேசும்போது சொன்னார், அதை 1954ன்னு எனக்கு ஞாபகம். அதுக்கு முன்னாடியே ஒரு பாடல் திகம்பர சாமியாரில் பாடின மாதிரி ஞாபகம். பட் அவர் உலகம் புரிஞ்சுட்டது தெரிஞ்சுட்டது தூக்கி தான். அதில் எல்லா பாடலும் அவர் தான் பாடினார். நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்போது மட்டம் அடிச்சுட்டு போனோம். ஏன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். அதனால் சன் தியேட்டரில் பார்த்தோம் அந்த படத்தை. அப்போ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சிஎஸ் ஜெயராமன் தான் இவருக்கு பராசக்தியில் பாடியிருந்தார். நீங்கள் அந்த திரைப்படம் பார்க்கும்போது சிஎஸ் ஜெயராமன் பாடுறாருன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. இதில் தூக்கில் பின்னாடி ஒருத்தர் பாடுறாருன்னு தெரியல, சிவாஜியே பாடுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பின்னாடி எம்ஜிஆருக்கு பாட ஆரம்பித்த போது அந்த ஒரு காலகட்டம் வந்து சிவாஜி எம்ஜிஆர் அப்படி தான் சொல்லக்கூடிய காலகட்டம். 2 பேருக்குமே ஒரு குரல் பொருந்தி இருந்தது. நான் ஒரு தடவை அவரை பார்த்தபோது கேட்டேன், அது எப்படி 2 பேருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாட முடியுதுன்னு. முருகன் கொடுத்த அருள்னு தான் சொன்னேன். நான் ஒரு ஒன்றும் நான் அதுக்காக பெரிய முயற்சி எடுத்து பாடலை. அவர் பாடும்போது அவருக்கு அமைஞ்சது, இவருக்கு பாடும்போது இவருக்கு அமைஞ்சிருந்தது. நீங்கள் இந்த பாடல்கள் பாடும்போது இப்போ கூட எப்பாவது ஃபங்க்ஷனில் வந்து எம்ஜிஆர் பாடல்கள்லாம் போடுவாங்க. நீங்கள் எம்ஜிஆர் பாடுறதா தான் நினச்சிப்பீங்க தவிர பின்னாடி டிஎம்எஸ் பாடினாருன்னு தெரியாது. அது மாதிரி நிறைய அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது. அவருக்கு பின்னாடி பத்மஸ்ரீ அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் போகலன்ட்டார். கடைக்கு வந்து அந்த பக்கம் வந்தால் கடைக்கு வந்தால் என்னோட பேசிகிட்டு இருப்பார். நான் என்ன சொன்னேன், கோவமாக அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்லை நான் போகலை அப்படின்னாரு. அப்புறம் சொன்னேன், நாங்கள்லாம் போகிறது விஷயம் இல்லைங்க, நீங்கள் வாங்கிக்கிறது தான் நியூஸாக வர போகிறது. நாளைக்கு பேப்பரில் போடும்போது கூட உங்களுக்கு அவர் அப்துல் கலாம் தான் அப்போ இருந்தார். அப்போ உங்களுக்கு போடுறது தான் முதல்ல படம் போட போகிறோம், அப்புறம் தான் எங்களெல்லாம் போடுவாங்கன்னு. அப்புறம் வழியாக சொல்லி நானே டிக்கெட் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்களான்னு. அதனால் என்ன நான் வாங்கி தரேன் அப்படின்னேன். நான் வாங்கி தரேங்க என்ன, சரி அப்படின்னு நான் வரேன்னா இப்போ வந்தார். அப்புறம் இது எல்லாம் முடிஞ்சது. அன்றைக்கி ஈவினிங் இதில் டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஜாலியாக சொன்னார், எனக்கு எப்போ கொடுத்துருக்க வேண்டியதுன்றதை புரியாத மாதிரி சொன்னார் அவர். அது வரைக்கும் அவருக்கு மனசுக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பேற்பட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துரும். ஆனால் ஒரு 60 கோடி ஜனங்கள், இது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கலாம். அதில் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் இன்னும் எனக்கு தெரிஞ்சு 60, 65 அதுக்கு மேலே கொடுத்ததில்ல. ஒரே ஒரு வருஷம் தான் 90 பேருக்கு கொடுத்தாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம், அடுத்த வருஷம் தள்ளி போயிருக்கலாம். இருந்தால் கூட அதுக்கு மேலேயும் ஒரு பட்டத்துக்கு விருதுக்கு தகுதியானவர். அந்த குரலில் இனி யாரும் பின்னாடி பாட முடியாது, அந்த மாதிரி அமையாது. சொன்ன மாதிரி நாகேஷ் கூட ஒரு பாட்டு பாடினார். மெட்ராஸ் பாண்டிச்சேரியில் நாகேஷ்காக ஒரு பாட்டு பாடினார். ஜெய்சங்கர் பாடியிருக்கார், ரவிச்சந்திரன் எல்லாருக்கும் அவரால் எல்லாருக்கும் பாட முடிஞ்சது அவரால். அவர் பேசும்போது நான் சுருப்பமாக முடிச்சுக்கிறேன், எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், தன்னுடைய அதாவது தன்னுடைய பாடுறது எப்படி இருக்கணுன்றதுக்கு அவர் சொன்னார், எம்கே தியாகராஜர் மாதிரி குரல் இருக்கணும், கேபி சுந்தராமன் மாதிரி அட்சரஸ்தம் இருக்கணும், எம்எஸ்எம்மா மாதிரி இந்த பாவம் இருக்கணும். நான் தான் முருகனை தான் வேண்டினேன், நான் பாடும்போது அப்படி இருக்கணும்னு. அப்படி தான் இருந்தது. அவர் பாடின அத்தனை பாடல்களும் நீங்கள் ஒரு பாடலும் குறை சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய சந்தோஷம். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோன்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது வந்து 2 பேருக்குமே அமைது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இவர் ஜெமினின்னா ஏஎம் ராஜா சூட் ஆகும், இல்லைன்னா பிபி சின்ஹா சூட் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேஷ்டா சில பேர் சூட் ஆகும். எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து ரஜினிக்கு சூட் ஆகும், கமல். அது ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அது மாதிரி இன்னும் அந்த காலத்தில் நாம் கேட்ட டிஎம்எஸ் பாடல் பூரா கர்நாடக இசையை ஒட்டியே இருந்து. எம்எஸ் விஸ்வநாதன் காலம், அதுக்கப்புறம் இளையராஜா காலம் கூட பெரும்பாலும் கர்நாடக இசையை ஒட்டி தான் அவங்க இசையமைச்சாங்க. அப்புறம் பின்னாடி மாறி போச்சு. அந்த பாடல்கள் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம்.
அதாவது அது கர்நாடக இசை விட்டு விலகாததுனால 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு கூட அந்த பாடல்கள் பாடிட்டு இருக்கோம். என்கேஜி ஆராதர் ஹரிதாஸில் பாடினெல்லாம் கூட இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு உயர்ந்த மனிதர் அவர். மதுரையை சேர்ந்தவர். சொன்ன மாதிரி தாய்மொழி அவருக்கு சௌராஷ்டிரா இருந்தால் கூட சுத்தமாக அவருடைய இது உச்சரிப்பு அப்படி இருந்தது, இவரோட பாஸ்கர் சொன்ன மாதிரி. அதனால் அவருடைய 100வது ஆண்டு ஒரு பெரிய நாம் 2 வார்த்தை பேசுகிறதுக்கோ அந்த கேட்குறதுக்கோன்னு அது பெரிய புண்ணியம்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் பேசுங்க. மதி அவர்களுக்கு இன்றைக்கி விருது வழங்கப்படுகிறது. அவருடைய வேலை செய்கிற திறமையை நான் குவைத் போனபோது நான் பார்த்துருக்கேன். அந்த நான் ஒரு வருஷம் அங்கே நீங்கள் உட்காருங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தருக்கு அவார்டு கொடுப்பாங்க. அந்த வருஷம் சார் ஏற்பாடு பண்ணி என்சி மோகன்தாஸ் ஏற்பாடு பண்ணி மேனகா காந்தி வந்திருந்தாங்க, வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ ரொம்ப சிறப்பாக அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் விஸ்வநாதன், அந்த காரில் தான் மேனகா காந்தி போகிறாங்க. அவர் ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே 140 கிலோமீட்டர் ஓட்டி போயிருந்தார் காரை. என்ன யார் வண்டியில் இருக்காங்க நீ பண்ணி இஷ்டமாக ஓட்டுவேன், எவ்வளோ தான் நான் ஜாகிரதையாக ஓட்டுவேன். இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார் அவர். அது ஒரு மாதிரி சந்தோஷம், ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி நடந்தது. நிறைய அவர் ஃப்ரண்ட் லைனர் மூலிமா ஒவ்வொரு வருஷம் ரொம்ப முக்கியமானவங்க. பாதிராஜா இன்னும் பல பேர், எத்தனை பேர், 1 பேர் தான் ஞாபகம் இருக்குது. அவனை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் பண்ணி அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்து அவர் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். இப்போது நம்ம அதிர்ஷ்டம் திருப்பி நம்மளோடய வந்துட்டார். இங்கே இதில் கொச்சினில் இருந்தார், கொச்சின்லேருந்து அப்புறம் அங்கே போனார். அப்போ நம்மளோட வந்திருக்கார். அவருக்கு வந்து விழாக்கள் நடத்தாமல் யாரும் இருக்க முடியாது. அது இன்னும் அவராக செய்யணும், யாராவது செஞ்சால் அங்கே கிட்ட இருந்து உதவி பண்ணோம். அவருக்கு எங்கள் என்ன அமைப்புகள் சேர்ந்து பூரா என்னோட நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். ஜேபி பற்றி 1-2 விஷயங்கள் சொல்லணும். அவர் சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க ஃபாதர் வந்து தேவி பேரடைஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஸ்டெனோ ஒர்க் பண்ணியிருந்தார். அவங்க அம்மா வந்து அந்த அகஸ்தியர்களுக்கு நேர் ஏற்றா போல் குருக்களுக்குன்னு ஒரு கட்டணம் கட்டியிருந்தாங்க. அதில் இவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. இருக்கும்போது நீங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் படித்தீங்கள? ரைட்டு வாங்க. ஆமாம். அவர் வந்து படிக்கும்போது அம்மாவுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு 2 குழந்தைகளை வந்து ஒருத்தருக்கும் ஒரு எப்படி சொல்கிற லட்சியம் இல்லாட்டி ஆசைன்னு இருக்கும் இல்லையா. ஒரு பிள்ளை வந்து ஆடிட்டர் ஆகணும், ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மனசில் இருந்தது. அதே மாதிரி இப்போ அவங்க காலங்காத்தால் 4-4:30 மணிக்கெல்லாம் இருந்து அது செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த கோயில் போகிற சின்ன கோயில் தான் அது. அகச்சிருக்கு அது சுத்தம் பண்ணி அப்புறம் தண்ணி தெளித்து கோலம் பண்ணி கோலம் போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. நான் பெரிய சிட்டார் பார்த்துட்டே இருந்தார். ஏன்னா இது வந்து ஏன்னா அவர் ஆஃபீஸில் வச்சார், அம்மா வந்து இதெல்லாம் கோயில் செய்யணும்னு அவசியம் இருந்தபோதும் பிரியமாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்ற காரணத்தினால அவரை எஸ்எல்சி முடிச்சுட்டு, ஏன்னா இவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி அந்த அப்பாவுடைய வருமானம் கூட போகலை, அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆக எங்கள் உத்தியோகத்துக்கு சேர்ந்துலான்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார். பண்ணபோது செட்டியார் கூப்பிட்டு மேற்கொண்டு படி அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை இது மாதிரி நான் சம்பாதிச்சாதான் எங்கள் குடும்ப செலவுக்கு அட்ஜஸ்ட் ஆகும்னா, இல்லைடா நீ மேற்கொண்டு படிக்கணும். அப்போ சொன்னார், உங்களுக்கே வாடகை பாய்க்கு 6 மாதம் இருக்குன்னார் இவர். பரவாயில்ல நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவர் தான் படிக்க சொன்னார். அதுக்கப்புறம் படித்தப்புறம் பிகாமும் அவர் தான் படித்து, அப்புறம் சிஏ படிக்க சொல்லி அவரே வந்து ஒரு ஆடிட்டிங் கம்பெனி ஹைதராபாத்தில் அவர் தெரியும், அதில் சேர்த்து விட்டார். சேர்த்து ரொம்ப நாள் ஹைதராபாத் தான் இருந்தார். பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கைக்கு கிடச்சிது. ரொம்ப பெரிய பல பேங்க்கில் வந்து அவர் டைரக்டராக போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டவர்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி வியாபாரம் இல்லை, தொழில் ரீதியாக அந்த மாதிரி நிலைக்கு இருந்தால். ஆனால் அவங்க அம்மா அதை பார்க்கறதுக்கு இல்லை. அதே மாதிரி அவர் தம்பி வந்து அவர் அதே படித்து டாக்டர் ஆனார். அவங்க என்ன கனவு கண்டாங்களோ அது அப்படியே நிறைவேறிச்சு. இது வந்து மற்றவங்களுக்கும் தெரிந்தது. வாழ்க்கையில் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம மேலே வர முடியும் என்ற நம்பிக்கை இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ட்ராமா போட்டார். பேர் சமர்ப்பணம் போட்டு நானும் தானே எழுதினார். அதை சந்திரமோகன், ஸ்ரீ சந்திரமோகன். இது ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். அப்புறம் நானும் பார்த்தேன். அதாவது ஏற்கனவே சொன்னதுனால எனக்கு அந்த விஷயம் மாதிரி தெரிஞ்சிருந்ததுனால திருப்பி ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இந்த நாடகம் அமைஞ்சிருந்தது. நான் சொன்னேன் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்னு ராமகிருஷ்ண மட்டில் அதாவது தகப்பனாரோ தாயாரோ இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்கள கொஞ்சம் 6th ஸ்டாண்டர்ட்னு சேர்த்துப்பாங்க, சின்ன கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு +2 வரைக்கும் 10th நினைக்கிறேன் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுத்து இந்த கேம்பஸ் விட்டு வெளில போகும்போது நேராக உத்தியோகத்துக்கு சேர மாதிரி அப்படி ஒரு அமைப்பு இருந்தது. அப்போது அவர் கேட்டுன்னு உங்கள் நாடகத்தை வந்து போனோம். அப்புறம் போட்டிங்கன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணுது நம்ம உழைச்சோம்னா ஒரு மேல்நிலை அடைய முடியும்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் அதை பண்ணி ரொம்ப பேருக்கு அது ஒரு குழந்தைங்கள்லாம் ஒரு ஊக்கம் தேடுற மாதிரி இருந்து. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவர் முதல்ல நான் சந்தித்தது கோயம்புத்தூரில் டிவி வரத்துல நாடகம் அன்றைக்கி. இவர் அப்போ ஹைதராபாத்தில் இருக்கார். இவர் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. வரதராஜன் நாடகத்தை பார்த்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த நட்புன்றது அவருக்கும் எனக்கும் குணம் ஒத்து போடணும். அடிக்கடி மாட்டு வந்தால் என்னுடைய சண்டோடலாம் பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் என்னுடைய ஒரு சொந்தம், ரொம்ப சொந்தம், அதாவது என்னுடைய பிரதமலாவோட பேரனுக்கு நிச்சயதார்த்தம் பார்க் ஹோட்டல் நடந்தது, க்ரீன் பார்க்கு. அந்த போனால் இவர் உட்காந்துருந்தார். என்ன இங்கே உட்காந்துருக்கு, இது வந்து எங்கள் சொந்தக்காரங்க இது நிச்சயம். ஆமாம் ஏன் நான் தான் அவன் சம்பந்தினார். அப்படி என்னங்க என்ன இது மாதிரி இப்போ பிஎஸ்எஸ்பி ஸ்கூலில் தான் அவங்க பேரனும் படித்தாங்க, இவங்களுடைய டாக்டரும் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுருந்தாங்க, கல்யாணம் பண்ண சொன்ன 2 பக்கம் பெரியவங்களுடைய சம்மத்தோடு கல்யாணம் இருந்து தம்பி டாக்டர் தான் அவங்க பிரதமராவோட பேரனை கொடுக்குறோன்னார். அப்படியே நம்ம பேசிட்டு சம்மந்தி ஆகிட்டோம் நாங்கள். அதான் ரொம்ப பழகிறதுக்கு நல்ல அவர்கிட்ட நிறைய பழக்கம். அவருக்கு ஓரளவு நான் பழகிறேன். இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார் பாஸ்கர் அவர்கள். அவருக்கு நான் ரொம்ப நெருக்கம். வரும்போது பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து நிறைய சொல்லுவார் தொழில் ரீதியாக அனுபவங்கள்லாம். அவருக்கு வந்து வாழ்க்கையில் பகவான் கொடுத்த ஒரு பெரிய நட்புன்னு சொல்லணும். அவருக்கு வந்து நானும் வந்து சேர்ந்து இப்போ ஒரு காத்தாடி நாடகம் ஒன்று ஜுகல்பந்தி நல்ல ஒவ்வொன்று போயிட்டுருக்கு. அது பூரா இவரே வந்து ஸ்பான்சர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அது காத்தாடி கேட்கணுமே, ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்த அந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி நாடகம் அல்லது எழுத்து அல்லது ஒரு சங்கீதம், இப்போ நிறைய சபாக்களுக்கும் அவர் நிறைய ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு வச்சு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வர்றார். அவர் நட்பு கட்சிக்கு நான் கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தமிழ்வாணன் சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இவர் 2வது தலைமுறை நட்புன்னு சொல்லணும். அவர் அப்போது அதாவது பாண்டிவிஜாலுக்கு சித்தப்பாக்கு பக்கத்தில் பாரத் கேப்டன் அது மாடியில் இருந்து ஞாபகம் இருக்கா ஆஃபீஸு. நான் வந்து அப்போ ஒரு தான் பார்க்க முடியும், 74 75 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் கைரேகையும் பார்ப்பார். அப்போ கைரேகை பார்த்துட்டு நான் உனக்கு ஒரு ஏதோ ஒரு வருஷம் 76 இல்லை 80ன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கும் பிஸ்னஸில். அதுக்கப்புறம் 4 நாள் அதோட பல மடங்கு உயர்ந்துடுன்னாரு. நான் சொன்னேன் அப்படி வரத்துக்கு சான்ஸே இல்லை சார். ஏன் இது இப்படி இருக்குன்னு உங்கள் கைரேகை பார்த்து நீ இப்படி வரத்துக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லு. நான் தான் ராத்திரிக்குள்ளே உழைக்கிறேன். அது எப்படி சார் என்ன உழைச்சாலும் அது உண்டுன்னாரு. அப்புறம் சரி நான் அந்த பேப்பரை அப்படியே மடிச்சு பேப்பரை பையிலே வச்சுருந்தேன். அப்புறம் பின்னாடி அவர் மறைஞ்சிட்டார். பின்னாடி அது மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் வந்தது. வந்துட்டு அதுக்கப்புறம் அதோட நல்ல என்ன வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது, அது உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ அது கரெக்டாக சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட போய் சொல்ல முடியல, அது மறைஞ்சிட்டார். அப்புறம் இவர்கிட்ட பார்க்கும்போது சொல்லுவேன். அப்புறம் இவரும் ஒருத்தவங்க பேட்டியில் வந்து எழுந்தார், எங்கள் அப்பா அப்படி சொன்னது அப்படியே நடந்துன்னு செட்டியார் பேசினாருன்ட்டு. அவர் ரவி தம்மான்னு ரொம்ப நிறைய புத்தகம் மணிமேகலை புரசத்தில் அவர் சொன்ன மாதிரி அவங்க அப்பா 170 80 இருந்துன்னு சொன்னார். நான் அது வந்து கிட்டத்தட்ட 4000 அளவுக்கு வந்துன்னா 2 பேருடைய திறமைன்னு சொன்னோம். கல்கண்டில் எப்படி தமிழ்வாணன் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருந்தாரோ அந்த இடத்த அப்படியே காப்பாற்றி இவர் பார்த்துட்டு வர்றார். அவர் அந்த காலத்தில் அவர் நான் முதல்ல பார்த்தது அப்போ அனில் வைகோவிந்தன் கிட்ட 1950 அந்த காலகட்டத்தில் கல்கண்டுக்கு வரல முன்னாடி. அப்போ வந்து நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல் சின்ன புஸ்தகம், அதாவது எங்கள் 40 பேருக்குள்ளே சர்க்குலேட் ஆகும். அது மாதிரி மாதம் மாதம் ஒரு புஸ்தகம் போடுறது. சில பேர் கதை எழுதுவாங்க, சில பேர் டிராயிங் போடுவாங்க. அப்போ இவர் யாசரா ஸ்ட்ரீட்டில் இருந்தார் தமிழ்வாணன். திருமணம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கிட்ட காமிச்சு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆர்வம் உள்ளது ரொம்ப பாராட்டத்தக்கதுன்னா, அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு படிக்கிறதா இருந்தால் அம்புலி மாமா, கல்கண்டு, கண்ணன், அவ்வளோதான் 3 புஸ்தகம் தான், நிறைய புஸ்தகங்கள்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்து நான் ஒரு கதை எழுதி அமைச்சேன் கண்ணனுக்கு, திரும்பி வந்துடுது. அதோட வேணும்னு விட்டுட்டேன். இது நமக்கு சரியாக வராதுன்னு விட்டுட்டேன். எது சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்புன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி டிகேஎஸ் கலைவாணன் அவங்க சித்தப்பா பகவதி, அவர் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா இவரை பார்த்ததில்லை, பெரியவர் இவங்க அப்பா பார்த்ததில்லை.
பகவதி இதே மாதிரி தான் வந்தாருன்னா வந்து கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு போவார். ஒரு வாட்டி எங்கேயும் அர்ஜென்ட்டாக போயிட்டு இருந்தார். காரில் அம்பாசிடர் கார் வச்சுருந்தார். டிரைவர் வந்து ஐயா உங்களுக்கு கூப்பிட்றாரு. அப்புறம் காரில் போய் உட்காந்தேன். மன்னிச்சுக்கோ நான் உள்ளே வந்து பேச முடியல, கடை போர்டு பார்த்து உன்னோட ஒரு வாரத்தை பேசிட்டு போகலான்ட்டு காரில் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் புறப்பட்டார். அவர் ரொம்ப ரொம்ப பழக்கம் எனக்கு. அப்போது ரொம்ப சின்ன வயசு, ஜாஸ்தி ஏதாவது 2 கேள்வியும் கேட்க தெரியாது. அவர் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு இருப்பேன். அது நல்ல நட்பு உங்கள் சித்தப்பாவோட. அவர் இந்த குடும்பத்தில் வந்திருக்கார். இன்றைக்கி டிஎம்எஸ் பாடல்கள்லாம் பாட போகிறார். அவருக்கு உங்கள் அப்பா தெரிஞ்சிருக்கு, ஃபாதர் இருக்காரு. அதே மாதிரி பாலம் வந்து 1990 ஒரு நாள் கடையில் உட்காந்துருந்தேன். உட்காந்தேன் இங்கே விட்டு போய்ட்டு லேட்டாக வந்தேன். 9 மணி இருக்கும். அப்போ உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் திருநெல்வேலியில் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இது மாதிரி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதுதான் முக்கியமாக மனசில் வச்சுன்னு வந்தேன்னாரு. சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேன்னு. ஒரு 30,000 குழந்தைங்களுக்கு பால் பென் கொடுக்கணும்னு. அப்போ பால் பென் ₹1. சரிண்ணா சரிண்ணா நான் ஏதோ ஒரு பார்த்து நான் கொடுப்பேன், இன்னும் 2-3 பேரை பார்த்து வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தார். இல்லைங்க நானே கொடுத்துட்றேன்னா. அப்படி தான் அவருடைய நட்பு இன்றைக்கி ஏற்பட்டது. தனக்காக ஒன்றுமே ஒரு பைசா கூட வச்சுக்காமல் மொத்தத்தையுமே வந்து அவர் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து கிராஜுவேட் வந்து என்னென்ன வந்து மொத்தம் குழந்தைகளை கொடுத்துட்டு அவர் அதுக்காக வெளியில் ஒர்க் பண்ணி அந்த பணத்தை வச்சு தன்னோட சொந்த செலவுக்குன்னு வச்சுருந்தார். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இதெல்லாம் ஒரு அவதாரத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஒரு யுகத்துக்கு ஒருத்தர் தான் வருவார். அப்படிப்பட்டவர் அவர் நம்மளோட இருக்கிறது நம்ம ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். நான் ஒருத்தர் நிறைய சொல்லலாம், பட் நேரத்தை அனுசரித்து நான் டிஎம்எஸ் எனக்கு ஒரு ஆத்த நண்பர், அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு பாராட்டு விழான்னு அப்படி தான் நான் மனசில் எடுத்துட்டேன். 100 ஆண்டு கொண்டாடுறது. 90 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஞாபகம் எனக்கு. 1890 இருந்தார் அவர். கடைசியில் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஹேமாலினி கல்யாணம் நடந்து அப்புறம் அவரால் எழுந்து நிற்கக்கூட முடியல, சேரில் தான் உட்கார்ந்து இருந்தார். அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நீ வந்து எனக்கு சந்தோஷம்னார். அதான் கடைசியில் அவரோட பேசுகிறது. அதன் பிறகு இறைவன் தன்கிட்ட அழைச்சிட்டார். அவர் பாடின பாடல்கள்லாம் இன்னும் முருகரை பற்றி அவர் பாடின பாடல்களுக்கு அவர் இன்னும் அதான் எப்படி சொல்கிறது, ஒரு மிக உயர்ந்த பதிவு தான் கிடச்சிருக்கோம் சிவலோகத்தில். அங்கேருந்து நம்மளாம் பார்த்துட்டு இருப்பார் நான் நினைக்கிறேன். அவருடைய உடல் மறைஞ்சால் கூட குரல் இன்னும் வந்து அவர் குரல் மூலம் வாழ்ந்துட்டு இருக்காரு என்னுடைய, அதுதான் என்னுடைய எண்ணம். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பாறையில் அமர்ந்து கொண்டு ஒரு கப்பு காஃபியோடு பேசுகிற மாதிரி அவ்வளோ இயல்பான பேச்சு. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, ஒரு டாக்டர் தானா, எவ்வளோ ஞாபக சக்தி, எவ்வளோ விஷயங்களை அப்படியே விடாமல் சொல்கிறார். எப்போதுமே செட்டியாளர்கள் என்னை வியக்க வைப்பார்கள். மார்கழி மாத கதவு தான், அதுக்கு அந்த பக்கம் நாங்கள் படுத்துன்னு இருக்கோம், இந்த பக்கம் குருக்கள் வீடு. 4:30-5 மணிக்கு காலைல மார்கழி மாதத்தில் எங்களை 4:30 மணிக்கு பாட்டு போடுறது அந்த குருக்கள், அகசியர் கோயில் குருக்கள் போடுற பாட்டு டிஎம்எஸ் அவருடைய பாடல்கள் தான். முருகன் பாட்டு அத்தனையும் போடுவார் காலை. நாங்கள் அதை கேட்டுட்டு குளிரில் எழுந்துக்க மனசு வராது. கோயிலில் மணி அடித்தா பொங்கல் சாப்பிடலாம், அது வரைக்கும் படுத்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான் எங்களுக்கு டிஎம்எஸோட பாட்டு. அப்படிங்கும்போது முருகன் பாடல்கள் வரும்பொழுது ஒவ்வொரு பாடலும் அப்படி மனசை, அந்த முத்தைத்தர் பற்றி தெரியுங்களாம் என்னுடைய பிரதர் ஜேபிக்கு வந்து மனப்பாடமாக தெரியும், அப்படியே பாடுவார். ஸோ சாவித்திரி ஃபவுண்டேஷன்ஸ் அரங்காவலர் என்னுடைய மூத்த சகோதரர் திரு ஜே பாலசுப்ரமணியம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூட. மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி செட்டியார் அவர்களே, மேடையில் விட்டிருக்கும் அறிஞர் பெருமக்களே, இங்கு குழுவில் இருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய பேர் டிஎம்எஸ் பற்றி சொல்லிட்டா. அதே மாதிரி இந்த நாங்களும் ராஜா ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது காலம்பேர் 4 மார்கழி மாதத்தன்னைக்கு டிஎம்எஸ் வந்து அந்த பாட்டோடு தான் நாங்கள் எழுந்திருப்போம். நாங்களாம் ஒரு பைத்தியம்னு சொல்லலாம். அதாவது ஒரு 2 மாதம் முன்னாடி இசைக்கு ரமணனோட இந்த டிஎம் சவுந்தரராஜ் பாட்டு ஃபுல் பாட்டு, அந்த கண்ணதாசி எழுதின பாட்டு நான் பாடினேன். நான் இதில் மயிலாப்பூரில் பவன்ஸில் அவர் பாட்டெல்லாம் நாங்கள்லாம் வீட்டிலே நிறைய பாடிட்டுருப்போம். நிறைய கேட்டிருக்கேன் நான் அவர் பாட்டெலாம். ஸ்கூலில் வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிக்கிறச்சே 10வது போட்டி வச்சா. அது அந்த முத்தைத்தர் பற்றி திருடைய அவர் வந்து சௌராஷ்டிரா சொல்கிறா, அந்த என்ன ஸ்பஷ்டமாக அவர் அது உத்தரிச்சு ஒரு தப்பு இருக்காது. அது வந்து கிருபானந்தி வாரியார்ட்ட போய் இருந்து அது மீனிங்லாம் கேட்டுட்டார். இது என்ன பாட்டோட கருத்து என்ன, ஏன்னா எதனால் இந்த பாட்டோட பெருமை என்னெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அதை உள்வாங்கி அதை பாடியிருக்காரு. அந்த பாட்டை கேட்டு நான் இன்றைக்கி என்னால் அந்த பாட்டை பாட முடியும். அந்த அளவில்
அந்த பாட்டு அவருடைய நாங்களாம் அவருடைய ரசிகர். என்னோடய கல்யாணம் 1978 நடந்தது. அப்போ நடக்கும்போது சாயந்தரம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நலங்குன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் மாப்பிள்ளை பொண்ணு எல்லோரும் சேர்ந்து பாடுவாங்க. அதில் நான் இந்த சந்திரோதயங்கிற படத்துலேருந்து நான் ஒரு பாட்டு பாடினேன். 1978 சொல்கிறேன். கான் ஆஃப் தி டே. அப்போலாம் அந்த காலத்துலேருந்து டிஎம்எஸ் தான். நாங்கள் வேறு எந்த படம் சரி எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லைன்னு சொல்ல. அந்த டிஎம்எஸ் தான் தனி. அவர் குரல் தனி, அவர் பாட்டு தனி. அதுவும் கண்ணதாசனோட அவரோட அந்த விஸ்வநாதன் டிஎம்எஸ் காம்பினேஷன் இருக்க சூப்பர். பாசமல்லது படம்லாம் அழுக அவர் பாடுறார். அப்படியே அப்போ அந்த அளவுக்கு அவர் பாடியிருப்பார். நான் ஒரு நிறைய பேசுறதுக்கு பதிலாக ஒரு நாளையில் நான் பாடிட்டு நான் உங்களோட அமர்ந்துக்கிறேன். இது மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு விழா டிஎம்எஸ்க்கு நிறைய விழா எடுக்கணும் அவருக்கு. அவரை பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் மறந்துடவே கூட இருக்குது. அந்த ஒரு பயம் இருக்குது. அந்த அளவில் அந்த குழியும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அவருடைய பேரில் விழா எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவருக்கு நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான். ஓ கடைவாள் அவர்கள் பாட்டு கேட்குற உங்களுக்கு நானும் வந்திருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அது ஒரு டிஎம்எஸ் வாய்ஸுங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வாய்ஸ். யாராக பண்ணால் நமக்கு பாடணும்னு தோணும். அப்படிப்பட்ட திரு ஜேபி அவர்களுக்கு நன்றி. திரு என்சி மோகன்தாஸ் அவர்களை அழைக்கிறேன். அவருக்கு அடுத்த அந்த மது அவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் வாழ்த்துறை. அவர் அடுத்த ஒரு 15 நிமிடங்களுக்கு இந்த மைக் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். திரு என்சி மோகன்தாஸ் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் மிரட்டிட்டு போயிட்டார் 5 நிமிஷம் அப்படின்ட்டு. நான் இந்த நிகழ்ச்சி அவங்க டிகேஎஸ் கலைவாணன் அவர்களை வேறு ஒரு 2 நிகழ்ச்சியில் பார்த்துருந்தோம். அவர் ரொம்ப நாளாக தெரியும். குவைத்துக்கு அவரை கூப்பிடணும் பல சந்தர்ப்பங்களில் முயற்சி பண்ணால் சரியாக அமையல. சரி, இங்கே அவர் பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம்னப்போ குவிகத்தில் சொன்னேன். நான் சரி நம்ம பண்ணிடலாம். நாங்கள் இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ எல்லாம் இந்த மியூசிக் சீசன், இசை கச்சேரிகள், அதனால் ஹால் எதுவும் கிடைக்கல. இங்கே கொண்டாந்து இப்படி மூலையில் ஒரு ஹாலுக்கு வர வேண்டியதாக போச்சு. பலருக்கு அந்த அப்ரோச் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கிடையில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் டிராஃபிக், எத்தனை பேர் வழி தெரியாமல் திரும்பி போகிறாங்க. அந்த மாதிரி தான் ஃபோன் வருது. இது பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் கச்சேரி இதில் செட்டியார் அவங்க தினம் ஒரு 4-5 இதுக்கு போய் தலைமைக்கு அல்லது போய் வாழ்த்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் இங்கே அவர் நேரம் கொடுத்தது சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. அது அவருக்கு டிஎம்எஸ் பேரில் இங்கே இருக்கிறவங்க பேரில் உள்ள அதே மாதிரி லேனா சாரும் ஜேபி சார் எல்லாருமே. அதில் இவங்களை அழைக்கிறதுல இன்னொரு இது இருக்குது. இப்போ எல்லாருமே ஒரு சேவையில் இருக்கிறவங்க. அவங்க செட்டியார்லாம் வெளியில் கொஞ்சம் தான் தெரியுது, தெரியாமல் அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவம், இந்த மாதிரி கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், அது மாதிரி படிப்பு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம். அதெல்லாம் வெளியவே வராது. அவர் ரொம்ப பொருத்தமான நபர் நினைக்கிறேன். இப்போ மதியை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறதுக்கு. அவர் குவைத்துக்கும் வந்திருந்தார். அதாவது இங்கே பத்மஸ்ரீ வாங்கியிருந்தார். அந்த நேரத்தில் அவரை பாராட்டணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அவர் விவசாயத்தெலாம் சொல்லி எல்லாம் இது பண்ணோம். அவர் உடனே சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே. இதில் எனக்கு என்னன்னா, மேனகா காந்தி அதுக்கு தலைமை. மேனகா காந்திகிட்ட அந்த மாதிரி சொன்னோம். அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி என்ன மாதிரின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ சொன்னோம், சாதாரண ஜென்ரல் நிகழ்ச்சி, அதில் இவங்க எல்லாம் ஹானர் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படியே செட்டியார் நல்லா தெரியுமே எனக்கு, நல்லி ரொம்ப ஃபேமஸ் டெல்லியில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்கள பெருமைப்படுறதுக்கு. நாங்கள் கூட சரி அவங்க ஏதாவது நினைப்பாங்க நினச்சா அப்படிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பெரிய கிராண்டாக அது செஞ்சோம். அதில் அவர் செஞ்ச இதில் எங்களுக்கு அவர் எவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாத்துக்கும், அவரை கவனிக்கிறதுக்கோ உபசரிக்கிறதுக்கோ எங்களுக்கு வாய்ப்பே தரல. இறங்கினாங்க, மறுநாள் உடனே கிளம்பி போயிட்டாங்க. துபாய்க்கு போயிட்டு அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லி நேரம் இல்லாமல். அது மாதிரி லேனா சார் 2 தடவை வந்திருக்கார். இளையராஜா கூப்பிட்டு வரும்போது இளையராஜா தெரியும் அவரோட குணம், மனம், காரம், அவரோட மூடு அதெல்லாம் அனுசரித்து அதை ஒரு பக்குவமாக ஒரு வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு லேனா சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். அப்போ ஆக்சுவலாக அவர் நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துல. இப்போ இளையராஜாவுக்காக அவர் வந்தார். நான் அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி அதை ஏற்றுக்க செஞ்சாங்க. அப்போ 2வது அவங்களுக்காக வேறு ஒரு நிகழ்ச்சி தனியாகவே
வேற ஒரு அமைப்பு மூலம் செஞ்சுருந்தோம். அது மாதிரி ஜேபி சாரும் சொல்லிட்டாங்க, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதே வந்து ஒரு ஹானர் பண்ணுற இது, நாங்கள் சர்வீஸில் இருக்கோம், சர்வீஸ் பண்ணுற இவங்க வந்து அதை ஹானர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்தோம். ஹாலு இந்த விஷயங்களில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் தான். என்னென்னா வேறு வழி இல்லை, அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் வேறு ஹால்லாம் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இன்றைக்கி டிராஃபிக் அதெல்லாம் எதிர்பார்க்காத விஷயம். நாங்கள்லாம் வந்து ஒரு பெருந்திரளாக தான் பார்த்துருக்கோம். இப்போ எங்கள் குவைத்துலேருந்து எங்கள் நந்தகோபால் சார், எங்கள் வாத்தியார்னு சொல்லுவோம், அவர் வந்திருக்கார். கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்க சார், எல்லாத்துலேயும் ஒதுங்கிதான் அவர். அதே மாதிரி சிங்காரவேலு, இவங்க சாமி வெங்கட் எங்கே இருக்கார், வாங்க சார் முன்னாடி வந்து உட்காருங்க. அவரெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ தமிழ்ச்சங்கத்தோட செயலாளர் நிறையா. அது மாதிரி குவைத்துலேருந்து யாரும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரில. யார்? அது ஆறுமுகம் சார், எங்களோட துணைத் தலைவராக இருந்தவர். சார் ஒரு நிமிஷம் இல்லைங்களா, என்னோட 15 நிமிஷம் இதுக்காக தான் சார். நம்முடைய நண்பர் அவங்க டைரக்டர் மணிபாரதி வந்திருக்காங்க. வந்து அவர் இப்போ அன்பே வா சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதில் அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்கார். அவர் திரைப்பட இயக்குனரும் கூட, எழுத்தாளர், பல விதத்தில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இப்போ அது மாதிரி எழுத்தாளர் தயாளன் இருங்க, அவங்க அகிலா ஜுவாலா, அவங்க பாரதி அவங்களோட பேத்தி. ஒரு நிமிஷம். அது மாதிரி இப்போ நிறையா சொல்லலாம் விட்டு வரணும். இப்போ அப்புறம் வந்து நாங்கள் அங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் எது பண்ணாலும் அது ஒரு நல்ல காரியத்துக்காக செஞ்சுட்டு இருப்போம். அதை இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுறது மணிமேகலை பிரசுரம் எங்களோட லோக்கல் ஆஃபீஸ் மாதிரியே. ரவி தமிழ்வாணன் அதை இது பண்ணுவார். அது மாதிரி நூறுலா அவர்கள், சம்பத் அவர்கள், அது மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு கொடுக்க. அவர் நூறுலா சார் சொல்லணுன்னா, நான் வந்து முதல்ல ஒரு நன்றி சொன்னால், நான் இப்போ ஒரு என்ன இந்த அளவுக்கு ஒரு விதத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு மரியாதையோட அந்தஸ்தோட நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தினமலர் தான் காரணமாக சொல்லணும். என்ன தான் எழுதினாலும், பல பத்திரிகைகள் நான் எழுதி இருந்தாலும், தினமலர் எழுத வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து, அதுக்கப்புறம் பல பத்திரிகைகளை என்னை கூப்பிட்டு இப்போ இது பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணாங்க. அதில் குறிப்பாக வந்து நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது எங்கள் வாத்தியார், ஒரு வாத்தியார் குவைத்தில், எங்கள் வாத்தியார் அந்துமணி அவர்கள். அவரோட வழிகாட்டுதலில் அவர் வந்து எழுத்துக்கு மட்டும் இல்லை, நான் வெளிநாடு போகிறதுக்கும் ஊக்கம் கொடுத்து எழுத வச்சது மட்டும் இல்லாமல், என்னோட சமூக காரியங்கள் எல்லாத்துலேயும் அவரோட பின்துணை இருக்கும், ஒத்துழைப்பு, உற்சாகம் எல்லாமே இருக்கும். நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு அவரோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். அதை வந்து நான் என்றைக்கும் ஒரு நன்றியோடு சொல்லி ஆகணும். அவர் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறது இல்லை, ஆனால் நான் எங்கே போனாலும் இது அவருக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், சொல்லி ஆகணும். அந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ரெண்ட் இப்போ வந்து அடுத்தது இந்த மதி, நான் சில விஷயங்கள் விட்டுருக்கலாம். லேனா சார் கூட சொல்லுவார், ஒரு குறிப்பு வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா விட்டு போகாது அப்படின்னு. அது சுட்டு போட்டால் நமக்கு வரல, குறிப்பு எடுத்துகிட்டு வந்தோன்னா அது வேற எங்கேயோ போயிடுது. நான் வந்து நாங்கள்லாம் சொல்லுவோம் வந்து, நாங்கள்லாம் சுஜாதா பரம்பரை அப்படின்னு, எங்களுக்கெல்லாம் எழுத தான் வரும், பேச வராதுன்னு. ஆனால் எனக்கு ஒரு சமாதானம் என்னன்னா, சாவி சார் என்னோட நல்ல குருன்னு தான் சொல்லலாம். அவர் அப்படி தான் கேஷுவலாக பேசுவார். அடுத்து எனக்கு வழிகாட்டி அவங்க செட்டியார், ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப சாதாரணமாக, நம்ம ஒரு ஒரு அலங்காரத்தோடு பேசுகிறத விட ஒரு சாதாரணமாக பேசும்போது ஆடியன்ஸ் கூட நம்ம தோல் அரவணைச்சு சாதாரணமாக கீழே நின்னா எப்படி பேசிகிட்டு இருப்போம், அதே பாணி. அதை நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். அந்த அளவுக்குலாம் முடியல, இருந்தாலும் விஷயத்தை இதை சொல்லணும். வந்து இங்கே பல பேர் இருக்காங்க, இடையில சொல்லலாம். அது மாதிரி கல்கியோட ஆசிரியர் அமனன் சார், அதெல்லாம் நேரம் ஒதுக்கி வந்திருக்கார், ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி விட்டு போனவங்க திருப்பி வந்துக்கலாம். எஸ்எல் நானும் சொல்லிட்டாங்க. இவர் நம்ம ஆர்கே, குய்யத்தோட ஆர்கே, இதெல்லாம் இதுதான் பிரச்சனை. ஏதோ குறுக்க சீட்டு வச்சாங்க மாட்டிங்கன்னா கூட ஏதோ நிறுத்த சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தேன். நான் ஒருத்தர் வச்சுருக்கேன் இங்கே வந்து, எனக்கு ஒரு உளவுத்துறை மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது நான் யாரையா விட்டு போயிட்டேன்னா எனக்கு குறிப்பு அனுப்புங்கன்னு, அப்படி வந்திருக்க குறிப்பு. அதே மாதிரி நம்ம சொன்ன இந்த கோஆர்டினேஷன் இது, அது மாதிரி இந்த யோகா சார் வந்து எனக்கு கிடைச்ச முதல் விஐபி நண்பர் அவர். நான் கொச்சினில் இருக்கும்போதே அவர் மூலம் தான் எனக்கு பல அறிமுகங்கள், பல வாழ்வு நல் விஷயங்கள்லாம் அவர் நிறைய அறிவுரை சொல்லுவார். நிறைய விஷயங்கள் அவர் மூலம் நான் தெரிஞ்சிக்க முடியாது. அவர்லாம் வந்து ஒரு பண்பாடாக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட ஒன்று கற்றுக்கல, நான் தடாபடான்னு தான் இருக்கேன். அதெல்லாம் நம்மளை மாற்ற முடியாதுங்கிற அளவு எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ அடுத்தது மதி, யார் இந்த மதி, அதுதான் இப்போ நான் பேச வேண்டிய விஷயம். யார் இந்த மதின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி குவைத்து அதை பற்றி பேசணும், அப்புறம் இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸை பற்றி பேசணும். இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸை பேசுனா மதி வேறு இல்லை, இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸ் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸ் வேறு இல்லை. அந்த அளவுக்கு அதோட ஈடுபாடு, ஆத்மார்த்தம், அவரோட பங்களிப்பு வருது. குவைத்து சும்மா ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா குவைத்து வந்து
ஒரு மொத்தம் பாப்புலேஷனே 45 லட்சம் தான் இருக்கும். அதோட மணி வேல்யூ உலகத்திலே அதிகம். இப்போ ஒரு தினாருங்கிறது 265 ரூபா. அங்கே 45 லட்சம் பாப்புலேஷனில் 10 லட்சம் இந்தியர்கள், அதில் ஒரு 1.5 லட்சம் டு 2 தமிழர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு 60% ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இங்கே இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸ் வந்து ஒரு தொழில் முதலீடுன்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது. அதில் இனியவன் இலக்கியவிதி இனியவன் வந்து அழைச்சிட்டு போய் சொன்னோன்னா அவர் சொன்னார், நீங்கள் தொடர்கதை இதுதான் எழுதுவீங்களா, நீங்கள் அங்கே இருக்க நம்ம தொழில் நடத்துகிறவங்க எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க அதை பற்றி நீங்கள் எழுதுங்களேன்னு சொல்லி ஒரு சும்மா விளையாட்டாக ஆரம்பித்து கடைசியில் 1.5 வருஷம் அதில் தொடராக புத்தகத்தில் எழுதிட்டு இருந்தோம். அது தமிழில் வரதை பார்த்துட்டு நார்த் இந்தியன்லாம் எங்களுக்கு பார்த்து ஃபோட்டோவை தான் பார்த்து சந்தோஷம், அப்படி இங்கிலீஷில் கொண்டு வாங்கினாங்க. அப்புறம் இங்கிலீஷில் ஒரு டீம் கிடச்சிது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அவங்கள வச்சுட்டு இங்கிலீஷில் புக்கு கொண்டு வந்தோம். வருஷம் ஒரு புக்கு ரிலீஸு. அதோட பார்ட் வந்து இங்கே 8/9/98 இங்கே மூப்பனார் அவர்கள் வெளியிட்டார்கள் நர்தகன சபாவில். அதுக்கும் லேனா சார்லாம் வந்திருந்தாங்க, இப்போ பலர் வந்திருந்தாங்க. அந்த முதல் பாட்டு குவைத்தில் வந்து சிதம்பரம். அதுக்கப்புறம் சிதம்பரம், டிஎன் சேஷன், சரத்குமார், பாலச்சந்தர், விசு திருநாவுக்கரசு, டைரக்டர் பாரதிராஜா, இளையராஜா, எம்எஸ் விஸ்வநாதன், விக்ரம், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லிட்டு போகலாம். சத்ருகன் சின்ஹா, கிரண் பேடி, மேனகா காந்தி, அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. சவுத்து நார்த் இதெல்லாம் கவர் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். அந்த புக்கு ரிலீஸு, அதுக்கப்புறம் அது மூலமாக ஏதாவது செய்யணும். நாங்கள் செய்கிறதுனா அதுக்கு எல்லாமே பேஸு எழுத்து தான். எழுத்தை வச்சு தான் அது ஒரு நேர்மையாக நியாயமாக ஒரு இதில் செய்கிற அந்த ஒரு இதனால தான், அந்த எழுத்துனால தான் நாங்கள் நிற்கிறோம். அந்த ஃப்ரண்ட்லைனர் புக்குனால தான். குவைத்தில் ஒரு 150 அமைப்புக்கு மேலே இருக்குது எம்பசியில் பதிவு பண்ணப்பட்டது. அது வந்து ஜாதி, மதம், மொழி, இனம், அப்புறம் தொழில், டாக்டர், இன்ஜினியர், அந்த மாதிரி தான் அமைப்புகள்லாம் இருக்குது. எங்கள் ஒன்று தான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய பொதுவான அமைப்பு ஆல் இண்டியா அளவில். அதுவும் அதோட குறிக்கோள் சேவை. அப்போ அந்த புத்தகம் வெளியிடும்போது அது மூலமாக எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சேவைகள்லாம் ஆரம்பித்தோம். இப்போ நான் வந்து ஒரு சேவைகள்ங்கிறது பணம் அடிப்படையில் சொல்லணும்னா ஒரு 5 கோடிக்கு மேலே இது வரலாம். இப்போ எங்களுக்கு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. சில்வர் ஜூப்ளி ஒரு 6 மாதம் முன்னாடி குவைத்தில் சில்வர் ஜூப்ளி விழா கொண்டாடினோம். அதையும் கூட ஒரு இந்தியா டூரிசம் அந்த புக்கை வச்சு இப்போ பண்ணோம். அதுலேயும் ஒரு நேஷ்னல் ஸ்பிரிட்டோட இது வரலாம் ஒரு 12 அம்பாசடர் எனக்கு பழக்கம் ஆகியிருக்காங்க. அவ்வளோ பேர் நேரடி தொடர்பு. இப்போயும் நான் இங்கே இருந்தாலும் அங்கே உள்ள விஷயங்கள்லாம் கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வெப்சைட், எங்களோட வெப்சைட்டும் இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுறோம். அம்பாசடர்கிட்டையும் நேரடி தொடர்பு, எல்லாம் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்வோம். அங்கே ஒரு டீம், நல்ல ஆத்மார்த்த டீம் இருக்காங்க. அவங்கவுங்க வேலைகளுக்கு இடையில் மொத்த பொறுப்பு ஏற்றுக்க முடியல, ஆனால் சொல்கிற இது எல்லாமே செய்வாங்க. அது மாதிரி ஒரு எடிட்டோரியல் டீமில் சுப்பு, ஹரி, ஆனந்த் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி வெப்பு டீமில் துரை, அது மாதிரி வெல்ஃபேர் டீமில் வந்து ராமஜெயம், எல்லாம் என்ன எங்கே மெடிக்கல் இது எந்த இடத்துல என்ன பிரச்சனைனாலும் சொன்னால் போதும், டக்குன்னு இது பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்துல் கலாம் வந்து சொன்னார், நீங்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்பதெல்லாம் இருக்கட்டும், இங்கே இப்படியே சொன்னார். அவங்க நான் இப்போது நல்லி மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க, நீங்கள் அங்கே இருக்க தொழிலாளர்களை கவனிங்கன்னு. நான் அவரை பார்க்க போகும்போது கொண்டு போயிருந்தேன், பிரிண்ட் அவுட்டு கொண்டு போயிருந்தாங்க. பாருங்கள் ஏற்கனவே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், நியூஸ் வரணுன்னா ரொம்ப ஓங்கி ஒரு முதுகில் அடித்தார், பயங்கரமாக பண்ணுறீங்களா, இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. அவரும் அரையும் சொல்லியிருந்தார். 2 தடவை டைம் கொடுத்து அந்த நேரம் கவர்மெண்ட் பர்மிஷன் கிடைக்கல. 3ஆவது தடவை இது பண்ணப்போ அதுக்கு முன்னாடி காலன் அவரை கொண்டு போயிட்டான், நாங்கள் அழைச்சி போகிறதுக்கு முன்னாடி. அந்த இதில் செய்கிறதுல வந்து இந்த தொழிலாளர்கள் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா என்ன தான் எழுதினாலும் என்ன தான் சொன்னாலும் ஒரு படிப்பு இல்லாமல், ஒரு அறிவு இது இல்லாமல், ஒரு சரியான அணுகுமுறை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பணம் கட்டி வீணாக போகிறாங்க. அங்கே இருக்க இதெல்லாம் வந்து ஒரு வேலைவாய்ப்புனா ஒரு இன்டர்வியூ பண்ணி நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி எவ்வளோ சம்பளம், இவ்வளோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தரேன் அப்படின்லாம் வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நிறையா பாமரர்கள் என்ன பண்ணுறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்துட்டு அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் இங்கே கடை வாங்கிட்டு அங்கே போவான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டு, கப்பூஸ் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேம்பில் பார்க்கணும். பர்த்து மாதிரி இருக்கிற இடங்களில் தங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வெயிலையும் குளூர்லையும் இது பண்ணிட்டு அது எங்கள் வீட்டுக்கு இங்கே ஊருக்கு தெரிவிக்கிறதில்ல. அவன் அங்கேருந்து வரும்போது அங்கே கடை வாங்கிட்டு நகரட்டை வாங்கிட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கே வரும்போது அதை பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அங்கே போனால் எல்லோரும் நல்லா சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி வரவங்களில் பாதிக்கப்படுறது அவங்க. அது மாதிரி ஹவுஸ்மேட்ஸு, இவங்களுக்குலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சட்ட ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது, அணுகுமுறையில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பாதிப்புகள், அப்புறம் இறந்து போகிறவங்கள பாடி அனுப்புறது, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அங்கே அந்த பிரச்சனைக்கு இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றா எம்பசியில் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றா செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு வேண்டிய பொருள் உதவி, எந்த உதவி எல்லாமே செய்கிறது. அங்கே அடக்கம் பண்ணணும்னா அங்கே அடக்கம் பண்ணணும், இங்கே பாடி அனுப்பி இங்கே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி அவங்க வீடு வரலாம் ஏற்பாடு பண்ணுறது. இந்த மாதிரி பல சேவைகள்லாம் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் ஃப்ரண்ட் லைனர்ஸில், கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி
இதில் எல்லாத்துலேயும் மூல காரணமாக இருக்கிறது மதி. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹை லெவல் கான்டெக்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணுவோம். இப்போ கூட சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் முன்னாடி படிச்சிருக்கலாம் நீங்கள், ஒரு குவைத்திலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாசாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் 20 இந்தியன் ஸ்கூல் இருக்குது, அதுலேருந்து சில பேரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே போன ஒரு பையன் வந்து நம்ம தமிழர் பையன் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் விழுந்து அடிபட்டு அன்கான்சியஸாக போயிட்டான், மூளை சாவு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட தகவல் இங்கே அங்கேயும் மதிக்கு வந்து அங்கேயும் தொடர்புக்கு எல்லா கல்ஃபு ஃபுல்லாக அந்த மாதிரி சேவையாளர்கள்லாம் ஒரு ஒருங்கிணைத்து வச்சுருக்காப்புல. அவங்க அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு சொன்னோன்னே மதி என்னை கூப்பிட்டுனா சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் அம்பாசடர் சொல்லுங்கள், அது இது பண்ணி நம்ம ஏதாவது செய்யணும் சார். அம்பாசடர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவர் உடனே என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு அப்புறம் எங்கள் டீம் எல்லாம் எங்கள் ஆளுங்களை அனுப்பி போய் அவங்கள பார்த்து எல்லாம் இது பண்ணோம். அங்கே கவர்மெண்ட்டே அப்புறம் விசாலாம் கொடுத்து அவங்க அமெரிக்கா போனாங்க. அந்த பையன் வந்து மூளை சாவாகி கடைசியில் இறந்து போயிட்டாப்புல. அவரோட ஆர்கான்ஸ் எல்லாமே அங்கே டொனேட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரம் முன்னாடி இந்தியாவுக்கு பாடி வந்து எல்லாம் இது பண்ணாங்க. அந்த தொடர்பு அது மாதிரி உள்ள தொடர்பு, அது மாதிரி நைட் அண்ட் டே எப்போ வேணாலும் மதிய கூப்பிடலாம். அந்த ஃபீல்டு ஒர்க்கு யாருனாலும் இப்போ நான்லாம் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணுறதோ இது. ஆனால் மதியம் வந்து எப்போ வேணால் எந்த நேரமும் இது பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஓடுவோம். முதல்ல வந்து எம்பசியில் வந்து ஸ்டாஃப் கம்மியாக இருக்கும், அவங்களால எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது, விசாரிக்க முடியாது. முதல்ல நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் கூட்டிகிட்டு போய் எம்பசிக்கு சொல்லணும், கூப்பிட்டு சொல்லி அது இப்படி சார் அப்படி சார் புரிய வைக்கணும். இப்போ அப்படி இல்லை, எம்பசிலேருந்து கூப்பிட்றாங்க மதியை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. மதியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு, இது பாருங்க, கொஞ்சம் விசாரிங்க, இது செய்யலாம் அப்படின்னு மதியான்ட்ட சொல்லுவாப்புல. நான் வந்து உடனே அதுக்கு சம்மந்தப்பட்ட அங்கே யாராவது நடக்கணும் என்னான்னு. அது மாதிரி எங்களோட ஸ்பான்சர்ஸ் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும், நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா பண்ணுவோம். யாரும் வந்து செலவு பண்ணி அந்த செலவுகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே சேரிட்டிக்காக தான் அந்த அளவில் தான் இது பண்ணிகிட்டு இருப்போம். அந்த காரணத்துக்காக எல்லாம் நார்த் இந்தியா முதற்கொண்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு இதுனாலும் நாங்கள் எங்கள் மதியோ நானோ எங்கள் கூட இருக்கவங்கள எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு எதுக்கும் போகிறதில்ல, செய்யறது கிடையாது. இன்னாருக்கு இது இன்னாருக்கு இது இன்னாருக்கு இதுன்னு அவங்கள டைரெக்டாக அவங்கள கூப்பிட்டு அவங்கள செய்ய வைப்போம். அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இப்போ மதியம் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு எம்ஏ ஹைதர் குரூப்னு ஒரு ட்ராவல்ஸ். அவர் வந்து சொல்லணும்னா இப்போ இந்த ஃப்ரண்ட்லைனர் புக்கே இப்படி தான், எப்படி அவங்க முன்னுக்கு வந்தாங்கங்கிறதுல இங்கேருந்து ஒரு வீட்டு டிரைவராக போனவர், நம்ம முத்துப்பேட்டை திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற நண்பர், அவர் வந்து இங்கேருந்து வீட்டு டிரைவராக போனார். இன்றைக்கி ஒரு 1000 பேர்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு, 1000 குடும்பங்களை காப்பாற்றிட்டு இருக்கார். குவைத்து, சிங்கப்பூர், கத்தார், துபாய், அது மாதிரி பல நாடுகள் எங்கள் இந்தியாவிலையும் இருக்குது. அவருக்கு ட்ராவல்ஸ் அண்டு கார்கோ அதை வச்சுட்டு செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கார், எல்லாம் செஞ்சுருக்கார். அந்த நிறுவனத்தில் மதி இப்போ வேலை பார்க்குறாப்புல. ஒரு அரசாங்கத்தோட பிரதிநிதி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ ஒரு மெய்டு அவங்க வந்து அடிபட்டு அவனை அடித்து இது பண்ணி அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க, மாடியிலேருந்து கீழே விழுந்து ஆள் இது பண்ணால் போதுன்னு. சரியான சம்பளம் கொடுக்கறதில்ல, சாப்பாடு இல்லை, அவங்க வசதிகள் இல்லை, இதெல்லாம் வந்து பாதிப்புக்கு இடையில அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் அந்த சம்பவங்கள் காதுக்கு வரும், உடனே மதி இது பண்ணுவாப்புல. அந்த மாதிரி உள்ள லேடி இப்போ ஒரு சமீபத்தில் கூட ஒரு சிலருக்கு வந்து ஒரு காம்பன்சேட் பண்ண ஒரு 1.5 கோடி காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்காப்புல. கொரோனா நேரத்தில் அதுலேருந்து கொரோனா நேரத்தில் மதி இங்கே இருந்தாப்புல அங்கே போக முடியல. ஆனால் இங்கே இருந்தபடியே நானும் இங்கே இருந்து அவர் இருந்தார். இங்கேருந்து இந்த மெடிக்கல் ஹெல்ப்லாம் கேட்போம், எம்பசியில் கூப்பிட்டு சொல்லுவோம், அங்கங்கே கூப்பிட்டு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய மெடிக்கல் ஹெல்ப்பெல்லாம் எங்கள் கூட எல்லாம் டீம் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாமே அதை ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி நானே ஒரு 15-20 பேரை காப்பாற்றிருக்கேன் உயிரை. மதி வந்து பெரிய கணக்காக இருக்கும், 100க்கு மேலே இருக்கும். அது மாதிரி அங்கேருந்து வர்றதுக்கும் வழியில் இப்போ அந்த ஹைதர் சொன்ன மாதிரி சில பேர்லாம் சார்ட்டர்டு ஃப்ளைட்டு ரெடி பண்ணி அதில் இடம் கிடைக்காது, அது எம்பசி மூலமாக அது ஒவ்வொன்றும் ரெஸ்ட்ரிக்ஷனில் இது பண்ணி தான் அனுப்பணும். ஃபேமிலி இங்கே இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், படிக்க வரணும், போகணும், அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி நாங்கள் ரெக்கமெண்டேஷனில் வரும். அதே மாதிரி இந்த முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து எம்பசியில் இப்போலாம் வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிக்கெட் முடியலாம் டிக்கெட்லாம் தராங்க. அதுக்கு ஒரு நம்பிக்கையான வேணும். இப்போ நாங்கள் ஃப்ரண்ட்லைனர் சொல்கிறோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து உறுதி, அவங்களுக்கு வந்து அந்த உதவி கிடைக்கும். மதியை கேட்டு இந்த மாதிரி இப்போ அவருக்கு நிஜமாக வசதி இல்லை, நாங்கள் எங்கள் பங்கா ஃப்ரண்ட்லைனர்ஸ் ஒரு தொகை தரோம், எம்பசிலேருந்து டிக்கெட்டு கொடுங்க, ஏதாவது வசதியெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்புவாங்க. அது மாதிரி டெட் பாடி அவங்க மாச்சூரியிலேருந்து எல்லாம் கொண்டு வந்து அங்கே அனுப்புறது எல்லாம் அந்த மாதிரி செய்கிறது. இங்கே அதுக்காக ஆம்புலன்ஸ் ஒரு இது இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல, அவங்க கொண்டு போய் ஊர் வந்து சேர்ப்பாங்க. அந்த பொறுப்பெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதோட வெல்ஃபேர் செக்ரட்டரி தலைமைன்னே சொல்லலாம், அதெல்லாம் செய்கிறது மதி. இந்த விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அங்கே வந்து ஒரு சரியான ஹானர் மதிக்கு இதில். இப்போ நான்லாம் வந்து கொரோனா நேரத்தில் என்ன பண்ணோன்னா, குவைத்தில் இருக்க மக்களை அங்கே இருக்க கவர்மெண்ட் பார்த்துச்சு. நம்ம இந்தியன்ஸ் ஒரு 60-70% தொழிலாளர்கள் கடையில் வேலை செய்கிறோம், யாருக்கும் எந்த சம்பளம் எதுவும் கிடையாது. அவங்களாம் பாவம் அன்னாடங்காய்ச்சி மாதிரி, அவங்களுக்கு ஒன்றுமே வழி இல்லை, அவங்களுக்குலாம் ரேஷன் கூட இல்லை இருக்கணும். அதெல்லாம் நாங்கள் தேடி போய் அவங்கவுங்க சில கவர்மெண்ட் கம்பெனிலாம் வந்து சம்பளம் கொடுத்தாங்க இப்போ கொரோனா நேரத்தில். நாங்கள்லாம் வேலை பார்த்துக்கிட்டே
வீட்டில் இருந்துக்கிட்டு சம்பளம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எதுவும் இல்லை. நாங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு அங்கங்கே போய் எல்லாம் தேடி பிடிச்சி லிஸ்டெல்லாம் எடுத்து நாங்கள் எங்கள் மூலமாகவும் எம்பசி மூலமாகவும் எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் சேர்த்துருக்கோம். அது மாதிரி குவைத்து கவர்மெண்ட்டு இன்னும் வேறு சில அமைப்புகள்லாம் நாங்கள் செய்கிறத பார்த்துட்டு நாங்களும் தயாராக இருக்கோம், எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் செய்ய முடியுமான்னு சொல்லி எங்களோட துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர் மூலமாக ஒரு டீம் 40 பேர் வச்சு அவ்வளோ இதாக செஞ்சோம். அந்த இதுக்கெல்லாம் சேர்ந்து பாராட்டுற மாதிரி நான் வரும்போது இது ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கணும். இந்தியாவில் இது உலகத்தில் இந்தியன் எம்பசி எல்லா நாட்டிலையும் இருக்குது. அந்த எந்த எம்பசிலையும் எந்த இண்டிவிஜுவலையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணது இல்லையா. அப்படி ஒரு ஹானர் எனக்கு ஒரு முதன்மை ஹானர் எனக்கு கிடச்சிது. நாங்கள் ரிட்டராகி வரும்போது அம்பாசடர் அந்த மாதிரி கூப்பிட்டு எம்பசிக்கு இது கூப்பிட்டு வச்சு ஹானர் பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு ஹானர் மதிக்கு வரணும். அது இதுவரையிலும் வரும். அதனால் அட்லீஸ்ட் இங்கே வராப்புல இப்போ இந்த நிகழ்ச்சி இந்த குறுகிய காலம் பண்ண காரணமே லீவுக்கு வந்திருக்காப்புல, இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பேன் போய்டும் அப்படின்னு சொன்னதுனால நான் கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சு தேவக்கோட்டையில் இருக்காப்புல. தேவக்கோட்டையிலேருந்து இங்கே வரத்துக்குள்ளேயே அங்கே ஏகப்பட்ட ஒர்க்கு அங்கேயும் பண்ணிகிட்டே இருப்பாப்புல இதே மாதிரி. அதனால் அதை கம்பல் பண்ணி தான் அங்கே வரவழைச்சதுன்னா, அதனால தான் அந்த குறுகிய காலத்தில் ஒரு வெயிட் பண்ணி செய்யக்கூடிய அவகாசம் இல்லாததுனால எப்படி நம்ம ஒரு திருப்திக்கு செய்யணும் மதிக்கு. அந்த மதி படுற இதுக்கு அந்த வேதனை ஒரு ஊமக்காயன்னு சொல்லுவோம். நைட் அண்ட் டே 2-3 தடவை உயிர் பிழைச்சிருக்கிறாப்புல. இப்போ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் மயங்கி விழுந்து, ஏன்னா சாப்பாட்டு தண்ணி அதெல்லாம் பார்க்கறது இல்லை, எல்லாத்துக்கும் இங்கே விடணும் அங்கே விடணும் இங்கே விடணுங்கிற இதில் எல்லாத்துக்கும் ஒரு இதான ஒரு முத்தாய்ப்பாக ஒன்று சொல்லணும். குவைத்தில் ஒரு பிளட் மணி நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கலாம். அது குவைத்தில் நடந்த விஷயம். ஆனால் அதோட காரணம் இது எல்லாமே அங்கே எங்கள் இதில் டீமில் ஒரு 3 பேர் தூக்கு தண்டனை, 2 பேர் தமிழர்கள், இன்னும் 2 பேர் எஜிப்சியன் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 2 பேரும் ஒரு குற்றம் செஞ்சவங்க, கொலை செஞ்சவங்க. அந்த கொலை குற்றத்துக்காக அங்கே ஒரு அமைப்பு இது இருக்குது, பிளட் மணி. அதாவது சம்மந்தப்பட்டவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டா, அவங்க கேட்குற தொகையை கொடுத்துட்டா அந்த குற்றத்தை குறைச்சிருவாங்க, தூக்கு தண்டனை விடுவிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சாச்சு. ஆனால் அந்த பேப்பர் சரியாக மூவ் ஆகலை. இப்போ எம்பசிக்கு போகல, குவைத்து எம்பசி மூலமாக குவைத்து எம்பசிக்கு போகல. அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல நிற்கும் போது திடீர்னு இங்கேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, பையனை தூக்கு போட போகிறாங்க காப்பாற்றுன்னு சொன்னோன்னா மதியம் சொன்னாப்புல மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு. அப்படியா சரி வாங்கன்னு சொல்லி எம்பசி அம்பாசடர் ஒரு சர்ஜீஸ் மெத்தான் இருந்தவர் அருமை பண்ணியிருந்தோன்னே அப்புறம் மதியம் அந்த அம்பாசடர் 2 பேர் சேர்ந்து தூக்கு போட 2 நாள் அவகாசம் இருக்கும்போது நைட் அண்ட் டே போய் முதல் நாள் போய் அந்த தூக்கு இதுலேருந்து விடுவிச்சாங்க. இந்த தமிழர்கள் மட்டும் எஜிப்சியன் தூக்கில் போட்டாங்க. அந்த பேப்பர் ஒர்க்கு, அந்த ஃபாலோ அப்பு, அந்த மாதிரி அது மாதிரி இன்னொரு சம்பவம் உண்டு. அதே மாதிரி 2வது தடவையும் தூக்கு கைதியும் அந்த மாதிரி காப்பாற்றிருக்காப்புல. அப்புறம் அந்த தூக்கு கைதி இப்போ சமீபத்தில் முதல்ல தண்டனை கொடுத்துருந்தாங்க ஜெயிலு, அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் சில விஷயங்கள்லாம் நிறையா அது மதி செய்வாப்புல வெளியே தெரியாது. அதுமாதிரி ஒரு குரூப் இருக்குது, செய்வாங்க வெளியே வராது. இதில் என்ன ஒரு பரிதாபம்னா, அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற விஷயத்தில் எல்லாத்துலேயும் நடக்குது. அங்கேருந்து பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றி இது பண்ணி அங்கேருந்து அனுப்பிவிடுவாப்புல. இங்கே ஏர்போர்ட்டில் போய் நம்ம மக்களும் மந்திரியும் யாரோ கட்சிக்காரங்களை போய் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்படிலாம் நடக்குது பல விஷயங்கள்லாம். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இடையில் செய்கிற விஷயங்கள் வெளிப்படாமல் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரு ஹானர் பண்ணால் அது என்னோட பொறுப்புன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி ஃப்ரண்ட்லைனர் செக்ரட்டரி அதுனாலும் 25வது வருஷம். இப்போ எங்களுக்கு ஃப்ரண்ட்லைனர் 25 மாதிரி மதிக்கும் 25 சில்வர் ஜூப்ளி சேவையில். அதுக்கு முன்னாடி ஊர்லலாம் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது குவைத்து விஷயங்கள். அந்த மாதிரி அவர் செஞ்சிகிட்டு இருக்காரு பல விஷயங்கள். அதெல்லாம் இது பண்ண தான் நான் இது பண்ணோம். ஒரு உதாரணம், இப்போ பாலம் ஐயா கூட இருந்தாங்க. நான் ஒரு சொல்லணும் எங்களோட சேவையில் ஒரு சாம்பிள் எப்படி அங்கே இந்த தூக்கு இது சொன்ன மாதிரி நான் எப்பயுமே என்னோடய தொகை அவங்க ரவித்தமிழன் சார்கிட்ட கொடுத்து வச்சுருப்பேன். என்னோடய தொகை பர்சனல் தொகை அங்கே எப்பயும் இருக்கும். எதுக்குன்னா அந்த நேரம்லாம் பணம் யாராவது உதவி திடீர்னு கேட்டாங்கன்னா அனுப்ப முடியாது. இப்போ மாதிரி எல்லாம் டிஜிட்டல் கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு உதவினா டக்குன்னு உடனே அவர் எடுத்து கொடுத்துருவாரு. அது அந்த மாதிரி கொடுக்க சொல்லி ஒரு ஏற்பாடு எல்லாம் செட்டப் எல்லாம். அந்த சுனாமி சமயத்தில் விடியாலம்புற பாலம் ஐயா கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் அந்த அந்த நாகப்பட்டினம் சைடு அந்த சைடெலாம் நாங்கள் ஒரு போகணும், டீம் போகணும், திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அல்லது திங்ஸ் வேணுங்கிற திங்ஸு, அது திங்ஸ்லாம் சொல்லி வச்சுட்டேன் கடையில். அதுக்கு ஒரு தொகை வேணும் கட்டுறதுக்கு அப்படின்னா. எவ்வளோ வேணும்னா 1 லட்ச ரூபா வேணும்னா. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 8 மணி வாக்கில் போய் ரவி சார்ட்ட கூப்பிட்டு சொல்லிவிட்டேன். உடனே அவர் கொடுத்தாரு. உடனே ஏற்பாடு பண்ணிட்டு அன்றைக்கே டீம் எல்லாம் அனுப்பிச்சாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவருங்க இருக்காரு, அது சம்மந்தம். அது மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் செய்ய முடிஞ்சது செய்கிறோம். அதுக்காக இப்போ அவங்க செட்டியார் மாதிரிலாம் வந்தாங்கன்னா அவங்க நிகழ்ச்சி அவங்கள கௌரவிக்கிற பேரில் எங்களை கௌரவிச்சுக்கிறது இல்லாமல் எங்கள் அமைப்புக்கு ஒரு மரியாதையை உருவாக்கிக்கிறோம். அது மாதிரி இப்போ விக்ரம் வந்தார், அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சி வேறு எங்கேயுமே அவர் ஒத்துக்கல.
அங்கே வந்து தான் பாராட்டு விழாவுக்கு ஒத்துக்கிட்டார். அது மூலமாக 20 லட்சம் இதுக்கு கொடுத்தோம், ஒரு சுனாமி இதுக்கு. அது மாதிரி விசு வந்தார், குஜராத் ஃபண்டு, கார்கில் ஃபண்டு சமயத்தில் சரத்குமார், அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அமைப்பும் வச்சுக்குவோம். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அந்த இது போயிட்டுருக்கு நல்லா. இப்போ அந்த ஹானர் இவங்க மூலமாக செய்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன விட்டுருச்சுன்னு தெரியல, இருந்தாலும் பார்த்துக்கலாம். நன்றி, இந்த வாய்ப்புக்கும் இந்த இதுக்கும் நன்றி. அடுத்து லேனா சார் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஹானர் பண்ணுவோம். ஒருவருக்கு எதற்காக மரியாதை செய்யப்படுகிறது, விருது கொடுக்கப்படுகிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே யார் எதை செய்தாலும் அதற்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுகிறது. அது சமுதாய நோக்கிலே இருந்தால் தானாக கிடைக்கிறது. இங்கே தானாக கிடைக்கிறது மதியவர்களுக்கு என்பதை பாராட்டுகிறோம். அன்பு நண்பர் லேனா தமிழ்வாணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நான் இப்போது டிஎம்எஸ் பற்றி சொன்னேன்னா மோகன்தாஸ் சார் கோவம், லேனா அவர்களே பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். விழா தலைமை ஏற்றிருக்கிற நல்லியார் அவர்களே, இந்த நிகழ்விற்கு மிக அடிப்படையாக களம் தளம் தந்திருக்கிற குபிகம் கிருப்பா அவர்களே, ஃப்ரண்ட்லைனர்ஸ் அமைப்பினுடைய அமைப்பாளர் அருமை நண்பர் NCM அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற அன்பிற்குரிய நானும் அண்ணா என்ற உரிமையோடு அழைக்கிற JB அவர்களே, பாராட்டு பெற இருக்கிற மதி அவர்களே, பாடல் பெற இருக்கிற அருமை நண்பர் TKS அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர் டாக்டர் J. பாஸ்கரன் அவர்களே, இந்த அமைப்பை பின்னணியிலிருந்து இயக்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் நூருல்லா அவர்களே, அரங்கிலே வீற்றிருக்கிற 57 பேர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கடலளவு செய்தி கொண்டு வந்தேன், கையளவு நேரம் தந்திருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் TKS கலைவாணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தர இருக்கிற பாடல்களை உங்களைப் போலவே நானும் கேட்டு மகிழ்வதற்கு தயாராக இருக்கிறேன். ரொம்ப அருமையான பாடகர். அதாவது யாரை வேணால் இமிட்டேட் பண்ணி பாடிடலாம். TMS இமிட்டேட் பண்ணி பாடுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கு காரணம் அந்த குரலில் இருக்கிற ஒரு ஆண்மை தன்மை இருக்குது பாருங்கள், அந்த கணீர். அது எல்லாருக்கும் வராது. அதை கிட்டத்தட்ட கொண்டு வருவார் என்னுடைய அருமை நண்பர் TKS கலைவாணன் அவர்கள். ரொம்ப அக்ஷர சுத்தமாக பாடுவார். சொன்னார், இந்த பாடல் என்பது TMS பாடல் என்பதோ ஒரு மாதிரி ஒரு வைரல் மாதிரி அப்படியே பரவக்கூடியது அப்படின்னாரு. எனக்கு TKS கலைவாணன் அவர்களுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சேட்டையே பண்ண மாட்டார். நிறைய பாடல்கள் சேட்டை பண்ணுவாங்க. என்ன பாடலோ அதை பாடாமல் அதுலேருந்து கொஞ்சம் விலகிறது, அப்புறம் அப்படியே நரன்னு கடிக்கிறது. கலியுக பரவசன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியில. இது பாடலான்னு நான் கேட்குறேன். கலியுக பரதன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே பழனியிலே பழனியிலே. இது தமிழ், இது பாடல். இதே பாடல் ஒத்துக்க மாட்டார் TKS. என்னன்னா சேட்டையே பண்ணக்கூடாது. TMS அவர்கள்ட்ட நான் 2-3 விஷயங்கள் வியந்திருக்கேன். அவரோட நான் பழகியிருக்கேன், அவரை பேட்டி எடுத்திருக்கேன். அவருடைய நார்ச்சன் தெருவில் இருக்கிற மயிலாப்பூரில் அந்த மந்தவழி மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவர் அதன் பாக்கியம்லாம் எனக்கு வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன்.
தன்மானத்தில் அவருக்கு இணையாக ஒரு மனிதரை பார்ப்பது ரொம்ப கடினம். யாராக இருந்தாலும் தன்னுடைய கலைக்கு அகௌரவம் பண்ணால் உடனே தூக்கி எறிஞ்சிருவார். யாரையும் எதுத்துக்க தயங்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தன்மான கலைஞர். பல விஷயங்கள் அவரை பாராட்டலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. அந்த டிகேஎஸ் அவர்கள் அவர்கிட்டேருந்து நான் 2 விஷயம் நான் ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இருக்கேன். தந்தையை உயர்த்தி பிடிப்பதில் அவருக்கு இணையாக ஒரு தனையனை பார்ப்பது கடினம். கடந்த 50 ஆண்டுகளாக தன்னுடைய தந்தையினுடைய நினைவு தினத்தை மிகப்பெரிய அளவில் நடத்திக்கிட்டே இருக்கார். அந்த இளைய தலைமுறைக்கு அவருடைய தந்தையுடைய நினைவுகளை கொண்டு போயிட்டே இருக்கார். 2வது, மனைவியை போற்றுவது, மனைவியிடத்தில் அன்பு என்றால் அவருக்கு இணையாக இன்னொருவரை காண்பது ரொம்ப கடினம். துணைவியாரை இழந்தவர் அவர் அப்படி நினச்சி உருகுவார் மனைவியை. அப்படிப்பட்ட ஒரு பாசமாக இருந்ததுக்காவது அந்த அம்மையார் இருந்தால் ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கணும். அந்த இழப்பு எல்லாருமே ஒரு கணவனை இழந்த மனைவிக்காக ரொம்ப இறக்கப்படுறாங்க. ஆனால் மனைவி இழந்த கணவனை பற்றி ரொம்ப அதிகம் சிந்திக்கிறது யாரும். அது ரொம்ப கடுமையான காலம், ரொம்ப கொடுமையான விஷயம். அதை அனுபவித்து கடந்து மனத்திடத்தோடு இன்னும் அந்த கலை பயணத்தை பயணிப்பதன் மூலமாக அந்த தன்னுடைய தனிப்பட்ட கவலையை மறந்து கொண்டிருப்பவர் நம்முடைய டிகேஎஸ் கலைவாணன் அவர்கள். அவ்வளவு அருமையான ஒரு மனிதர் அவர். அவங்க தந்தையாரும் என்னுடைய தந்தையாரும் நண்பர்கள். நாங்கள் தலைமுறை நட்பு. அவருடைய விழாவில் என்னையும் கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கார். நாங்கள் அடிக்கடி தொலைபேசியில் மனமிட்டு உரையாடுவோம். அப்படி அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அடுத்ததாக வெங்கடமதி என்று சொல்லப்படுகிற மதியை சொல்லாமல் நான் மேடை விட்டு இறங்கினேன்னா அது முறையில்லை. என்னென்னா அவர் 18 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குவைத்துக்கு போன போது அவருடைய கேசட் கடைக்கு, அவர் கேசட் தான் இங்கே முதல்ல வச்சுருந்தார், அந்த கடைக்கு நான் போயிருக்கேன். நான் சேவையை எப்படி அதாவது வசதி படைச்சிருந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு உதவ முடியும் என்பதை உடைச்சவர் மதி. வசதி இல்லைனாலும் நம்மளால் உடலால், உள்ளத்தால், ஒத்துழைப்பால், அலைச்சலால் ஒருத்தருக்கு பண்ண முடியும்னா அதுக்கு மதி அற்புதமானது. ஒரு சிறுமி தன்னுடைய தம்பியை தன்னுடைய ஒரு குழந்தைய இடுப்பில் தூக்கி சொன்னால் தூக்க முடியாமல் சமைச்சு, அதுவே சின்ன பிள்ளை, இது ஒரு இன்னும் சின்ன பிள்ளைய தூக்கின்னு இடுப்பில் வச்சுருந்தது. என்னம்மா இறக்கி விட பாவம், எதுக்காக நீ இவ்வளோ தூக்கினா? என் தம்பி அப்படின்னு. ஆஹா, தம்பினா உனக்கு சும தெரியாதில்லை அப்படி. அந்த மாதிரி அவருக்கு அந்த சேவையில் மனம் லயிச்சு அவருக்கு அந்த இது சுமையாகவே அவர் எடுத்துக்கிறதே இல்லை. ஒவ்வொன்றையும் மனம் லயிச்சு செய்வார். எத்தனை உயிர்களை காப்பாற்றியிருக்காரு, எவ்வளோ உடல்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காரு. பாடுபட்டு அங்கே ஏதோ ஒரு ஆசைகளை விட்டில் பூச்சிகள் போல் விழுந்துகிற மனிதர்களை தூக்கி ஒரு பயணப்பட்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சதாக இருக்கட்டும். மதியை இன்னைக்கு கௌரவிச்சதில் எனக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம். தமிழ்நாட்டில் பாராட்டுவதற்கு பெரிய பஞ்சம். மனைவி கணவனை பாராட்டினா ரொம்ப அனுகூலம் எடுத்துக்கின்றான்னு. கணவன் மனைவியை பாராட்டுவதே இல்லை, எங்கே பெரிய லிஸ்ட்டு நீட்டிடுவாளோன்னு. வீட்டுக்காரன் குடுத்தனக்காரனை பாராட்டுறதே இல்லை, எங்கே ரெண்டை லேட்டாக தந்துடுவானோன்னு. இவன் குடுத்தனக்காரன் வீட்டுக்காரனை பாராட்டுறதே இல்லை, எங்கே வாடகை வசத்திடுவானோன்னு. இப்படி யாருமே பாராட்ட தயங்குகிற ஒரு விஷயத்தில் இன்சிஎம் அவர்கள் அவர் வந்திருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு விழாவில் இதையும் இணைச்சி அவருக்கு கௌரவம் படுத்துனதில் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது. இதில் எனக்கு கூடுதலான பிரியம் என்னென்னா, அவருடைய ஊர் தான் என்னுடைய ஊர். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர், தேவகோட்டைங்கிற ஒரே ஊரை சேர்ந்தவங்கிற வகையில் எங்கள் ஊர்க்காரருக்கு செய்யப்படுகிற சிறப்பை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன். அடுத்ததாக இந்த விழாவை நடத்தணுன்ற இப்படி ஒரு எண்ணமும், இந்த 2 பெரிய மாபெரும் ஒரு இலக்கிய அமைப்பும் ஒரு தொண்டமைப்பும் இணைஞ்சு இப்படி ஒரு விழாவை நடத்தி இந்த இந்த நிகழ்வு அரங்கக்காரர்களுக்கு நம்ம மேலே என்ன கோபமோ தெரில, அப்படியே ஒசத்திக்கினே போகிறாங்க. டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. கையெல்லாம் விரைச்சி போகுது. இப்போ நல்லா சொல்லி இப்போ தான் குறைங்கயா, இன்னும் ஒரு பாட வேண்டியெல்லாம் இருக்குதுலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இப்போ ஏதோ கொஞ்சம் 26 டிகிரிக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இதுவரையும் 18 டிகிரியில் இருந்தேன். நான் பார்த்தேன், நான் டெம்பரேச்சர் என்ன, ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தேன். நான் நல்ல வேளை அது குறைச்சிருக்கிறாங்க. நம்ம ஃப்ரண்ட்லைனர்ஸ் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சேவை அமைப்பு. அதாவது
ஒரு எழுத்தாளர், நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, என்சிஎம் அளவுக்கு சேவையையும் எழுத்தையும் இரு கண்களாக கொண்டிருக்கிற இன்னொரு மனிதரை நீங்கள் எனக்கு சொல்லுங்க பாப்போம். கிடையவே கிடையாது. வெளிநாட்டுக்கு போனோமா, குவைத்துக்கு போனோமா, வந்து பணத்தை சம்பாதிச்சோமா, நம்ம வீட்டுக்கு பணம் அனுப்பணுமா, என்ன சொத்து சேர்த்தமான்னு இல்லாமல் இந்திய சமுதாயத்துக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு இப்படி ஒரு வெறித்தனமாக இயங்குகிற ஒரு அற்புதமான மனிதர். நான் மதிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், ஏங்க அந்த கோவக்காரரோட எப்படிங்க சமாளித்து ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க பொழுத, எப்போ பார்த்தாலும் சிடுன்னு விழுந்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு. இல்லை அவருடைய நோக்கம் உயரியது. கொஞ்ச நேரம் அப்படி இருப்பார், ஷூட்டில் இறங்கி அப்புறம் இறங்கி கீழே வந்துடுவார். அதனால் எனக்கு ஒன்றும் அது பெரிய விஷயமாகவே இல்லைன்னு சொல்லுவார். நிறைய செய்திகளை சொல்லணும், ஏன்னா இங்கே மேடையில் இருக்கிற யாரை பற்றியும் என்னால் குறைச்சி பேச முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரையும் நன்கு அறிந்தவர் நல்லியார் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய, எங்கே நல்லது நடந்தாலும் நல்லியார் அவர்கள் அங்கே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு தனி சிறப்பு. மனசு அப்படி மனசு அள்ளி கொடுத்து சிவந்த கரங்கள் அவங்க கரங்கள். அவங்களால கலைகள் அவ்வளோ வளர்ந்துருக்கு. எத்தனை கலைஞர்கள், எத்தனை எழுத்தாளர்கள் வளர்ந்துருக்காங்க. அந்த மனசு, பணக்காரர்கள் இருக்கலாம், மனப்பணக்காரர்கள் ரொம்ப குறைவு இந்த நாட்டில். மனத்தால் அப்படி ஒரு மறுத்தறியாத ஒரு உள்ளம், அப்படிப்பட்ட மனிதர். அவங்க இந்த விழாவுக்கு தலைமை தாங்கினது நமக்கெல்லாம் பெரிய கொடுத்தன. இன்னும் சிலருக்கு செய்திகள் இருக்கின்றன. என்னுடைய 10 நிமிட உரையை மிகச்சரியாக முடிக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். அடுத்து விருது வழங்கும் நேரம். திரு மோகன்தாஸ் அவர்கள். இந்த கௌரவக்குமே உங்கள் கல்கி ரமணன் சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வர முடியுமா? சாமி வெங்கட் குவைத். நந்தபால் சார் வாங்க. ஆறுமுகம் சார். வேலு குவைத்தெல்லாம் வந்திருக்காங்களா அவங்க? அது மாதிரி நூறுல்லா சார், சமர் சார்லாம் கூட கொஞ்சம் அப்படியே இருங்க. இந்த இது பண்ணி, அதாவது எல்லாருக்கும் பயனாடை எல்லாம் போர்த்தணும், கௌரவிச்சோம். கடைசியில் எப்பயுமே இந்த தொகுத்து வழங்குறவங்கள விட்டுருவோம். அதனால் இப்போ முதல்ல முடிச்சிடறோம், அது மறந்து போவோம். என் பேச்சு கடையில் பல விஷயங்கள் விட்டு போகிற மாதிரி ஆகிடக்கூடாது. ரமணன் சார் டாக்டர் பாஸ்கர் அவர்களை கௌரவிக்க வேண்டுகிறேன். ஒரு நிமிஷம் சாமி இல்லை அந்த இவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. ஆமாம், அடுத்தவங்களுக்கு போகிறோம். யாருக்கு பண்ணணும் சொல்லுங்கள், கூப்பிடுங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய திருமதி உஷா பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். க்கு நிறுவனம் இருந்து எல்லாம் செஞ்சுட்டு பாருங்க. ஒரு மூலையில் நிற்கிறாரு சார். வாங்க சார். குருபானந்தன் சார் இப்படி வாங்க. கொஞ்சம் விருது கொடுக்கும்போது நீங்களும் இருக்கணும். முதல்ல டிகேஎஸ் கலைவாணன் அவர்களுக்கு இப்போ போன வாரம் தமிழ் இசை சங்கத்தில் திரு இறையன்பு அவர்கள் இசை பேரறிஞர் இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதை இங்கே கௌரவிக்கிறோம். செட்டியார் அவர்கள் சால்வ் கொடுங்க. மாலை 2 பேர் எடுத்துப்போம். சாமி யாரும் சார், யாராவது ஒருத்தர் 2 பேர் போங்க. நீங்களும் போங்க. நீங்கள் அடுத்தது டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்களின் நூற்றாண்டு விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் புவிகம் அமைப்பின் இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நல்லி ஐயா அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தர்
திரு லேனா அவர்களே, ஆடிட்டர் ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களே, டிகேஎஸ் கலைவாணன் அவர்களே, குவிகம் அமைப்பின் நிர்வாகிகளே, ஐயா ஜே பாஸ்கரன் அவர்களே, பாலம் ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களே, ஃபோட்டோ கலைஞர் யோகா ஐயா அவர்களே, நூருல்லா அவர்களே, என்னை இந்த ஒரு இடத்திற்கு அழைத்து வந்த எனது குரு, எனக்கு மரியாதைக்குரிய எழுத்தாளர் என்சிஎம் அவர்களே, அவங்க சொன்னது மாதிரி, சார் சொன்னது மாதிரி நான் பேசுனதில்லை இந்த இடத்துலையும், அவ்வளோதான். இந்த ஒரு சூழ்நிலையில் பேசணும் அப்படிங்கிற 2 நிமிஷம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இந்த வாய்ப்பு வந்து எப்போதும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சரி பேசுகிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறது மாதிரி எந்த ஒரு நிகழ்வுலையும் நான் இதுவரை பேசுனது கிடையாது. ஆமாம், இந்த ஒரு விழாவில் இப்போ குவைத்திலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. நந்தகுமார் சார் வந்திருக்காங்க, சம்பத் சார், தமிழ் சங்கத்தினுடைய சென்ட்ரல் செக்ரட்டரி சாமி வெங்கட் சார் வந்திருக்காப்புல, அருமை நண்பர் ரவிக் ராஜா, முருகன், ஆர்வம் சார், நிறையா பேர் வந்திருக்காங்க அந்த குவைத்து நிகழ்வுகளுக்காக. எங்களுடைய அமைப்பினுடைய தலைவர் ராம்தாஸ் சாருடைய உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. இங்கே எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, மோகன்தாஸ் சார் பற்றியும் ஃப்ரண்ட்லைனர்ஸ் பற்றியும் என்னுடைய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லணும். சாருடைய நட்பு எனக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பால் கிடச்சிது. ஏன்னா நான் கல்லூரி காலங்களில் இந்த சமூக சேவையில் கொஞ்சம் ஈடுபாடாக செஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் அதுகளை மறந்து குவைத்துக்கு வந்து 94 வரும்போது சாருடைய நட்பு 95 கிடச்சிது. எப்படின்னா ஃப்ரண்ட்லைனர்ஸ் அமைப்பு ஒரு சேவை அமைப்பு, அதன் மூலமாக பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அன்னைக்கு முதல் இன்று வரை மோகன்தாஸ் சாரோட கூட இருந்து பல நிகழ்வுகளை விழாக்களை நடத்தின நந்தகுமார் சார்லாம் இருக்காங்க. அதாவது அந்த விழாக்கள் வந்து மற்ற அமைப்புகள் மாதிரி இல்லாமல் அந்த விழாக்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தான் அந்த ஃப்ரண்ட்லைனர்ஸ் அமைப்பு அமைக்கப்பட்டது. அதுவே அவருடைய நோக்கம் என்னங்கிறது, இது மாதிரி சேவை மனப்பான்மை உள்ளவர்களையும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களையும் கௌரவித்து அவங்களோட ஒருங்கிணைத்து அவங்களோட ஒரு ஒன்றிணைத்து ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்தியாவிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கும் பல உதவிகளை சார் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு ஃப்ரண்ட்லைனர்ஸுங்கிற ஒரு அமைப்பு. நான் இது வந்து நான் மட்டும் செஞ்சதாக சொல்ல முடியாது, ஒரு கூட்டு முயற்சி தான். இப்போ ஃப்ரண்ட்லைனர்ஸு, இந்த குவைத் தமிழ் சங்கம், டெஃப், செந்தமிழ் கலைமன்றம், மாதிரி பெரிய அமைப்புகளும் இருக்காங்க. இவங்களுடைய சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவை. பல பிரச்சனைகளை பண்ணும்போது ஒரு எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணினா தான் பண்ண முடியும். அது மாதிரி விஷயங்களில் எனக்கு வந்து இந்த அமைப்பு ஃப்ரண்ட்லைனர்ஸ் அமைப்பு வந்து எனக்கு ரொம்ப ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்திய தூதரகத்துலையும், இன்னைக்கு சார் சொல்கிறார் இந்திய தூதரகத்தில் வந்து மதிய கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் பேசுவாங்க. அதுக்கு எனக்கு வந்து அந்த அறிமுகமே சார் தான். அவர் இல்லைன்னா அப்போ எனக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு கான்டாக்டு, இந்த ஒரு கௌரவம் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. லேனா சார் சொன்னாங்க, எப்படி அவர் ஒரு கோவக்காரரோட இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னு. ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா எதுக்காக கோவப்பட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதோட அந்த டாபிக் அதுக்காகத்தான் நான் கோவப்பட்டேன், இதை விட்டுருங்க அப்படின்னா நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஆரம்ப காலங்களில் அது ஒரு கடினமாக தெரிஞ்சிச்ச ஒரு விஷயம். மறுபடியும் போக போக என்னென்னா அது ஒரு சுமையாகவே எங்களுக்கு தெரியலை. அதான் லேனா சார்கிட்ட கூட பேசும்போது சொன்னேன், அது பழகி போச்சுன்னு கூட சொல்லலாம். அதை பழகி போச்சுன்னு ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே திட்டுறாப்புல, ஏதாவது தப்பு பண்ணால் அதுலேருந்து நம்ம அந்த தப்பு பண்ணுற விஷயங்களையும் குறைச்சிக்கிட்டாச்சு. அதனால் ஒரு 90% திட்டு வாங்காமலும் தப்பிச்சிருக்கான். அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் எந்த ஒரு கடினமான ஒரு இதுகளையும் செஞ்சுருக்காரு. சாரு இல்லைன்னா இவ்வளோ பெரிய சேவைகளை நம்மளால் செய்ய முடியாது. அதற்கு குவைத்தில் உள்ள பல அமைப்புகள் எனக்கு ரொம்ப துணையாக இருந்திருக்கு. முதல்ல நான் சொன்னது மாதிரி குவைத் தமிழ் சங்கத்தினுடைய சென்ட்ரல் செக்ரட்டரி அவர் சாமி வெங்கட் சார் இருக்கார். அது மாதிரி ரொம்ப பேரை சொல்லிக்கிட்டு இருக்கணும். முக்கியமாக நான் பணிபுரியும் நிறுவனத்தினுடைய சேர்மன் ஹைதர் அலி சாரு, ராஜா சாரு, என்சிஎம் சாரை எனக்கு அறிமுகப்படுத்தினா மறைந்த புகழ் சாரு,
அது மாதிரி இளமாறன் சார்லாம் ரொம்ப டைம் சப்போர்ட். இளமாறன் சார்லாம் இந்த ஒரு தூக்குத்தண்டனை நிறுத்துறதுக்கு சார் சொன்னாங்க 3 நாளில் 5 லட்ச ரூபா, 3 நாளில் ஒரு 5 லட்ச ரூபா பிளட் பண்ணி கொடுக்கணும். மொத்தம் 30 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபாயை கேரளா முஸ்லீம் அசோசியேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா இல்லை. இளமாறன் சார்ட்ட எனக்கு புதிய தலைமுறை டிவிலேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு 5 லட்ச ரூபா பண்ண முடியுமான்னு. உடனே இளமாறன் சார்ட்ட கொண்டு பண்ணிடலாம் மதி அப்படின்னாங்க. அது வந்து ட்ரூவாக என்னென்னு கேட்டுக்கிறேங்க. இல்லை சார் எம்பசி மூலியமாக வந்த தகவலை தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார்ட்டையும் பேசினேன். ஃப்ரண்ட்லைனர் சார்பில் ஒரு அமௌண்ட்டை ஃபஸ்ட்டில் சார் கொடுத்தாரு. அதுக்கடுத்து இளமாறன் சார் மற்ற நண்பர்கள்ட்ட எல்லாம் பண்ணி 3 நாளில் அந்த 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்து அதற்கான ரெக்கார்டை பண்ணி அந்த தூக்குத்தண்டனை நிறுத்தினதுக்கு காரணமாக இருந்தால் அவர் அந்த ஃபேமிலி இப்போ அவருக்கு தூக்கு கிடையாது, லைஃப் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அது எதிர்பாராத நடந்த ஒரு இன்சிடென்ட்னால ஒரு தண்டனை அவருக்கு. இது மாதிரி பல பிரச்சனை. அதே மாதிரி ராஜா சார், அது மாதிரி எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அந்த எம்பசி விஷயமா சில விஷயங்கள்லாம் எம்பசிக்கு மெயில் அனுப்பணும், அந்த டாக்குமெண்ட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் பல வேலை சுமைகளுக்கு இடையில் உடனே சொன்ன உடனே சுப்பு ஃப்ரண்ட்லைனர்ஸில் எடிட்டோரியலில் இருக்காப்புல எந்த விஷயத்த சொன்னோம்னாலும் சரி, இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ள ஒரு லெட்டர் ரெடி பண்ணி கொடுக்கணும், அம்பாசிடருக்கு ஒரு லெட்டர் பண்ணணும் அப்படின்னா சரி, அது அந்த வேலைகளுக்கு இடையில் அவருடைய உணவு வேலைகளை கூட தவிர்த்து அந்த லெட்டரை ரெடி பண்ணி கொடுத்து அதை உடனே அதை அம்பாசிடருக்கு அனுப்பி பல காரியங்களை சாதிச்சிருக்கிறது சுப்புக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லணும். அது மாதிரி துரை சார், இந்த பாலிவுட் ரெஸ்டாரண்ட் சீனிவாசன், ஏன்னா எத்தனை பேர் சாப்பிடலை சார், நான் மத்தியானம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல, எனக்கு வீட்டில் கஷ்டம் அப்படின்னு வரும்போது பூரா நாங்கள் சொல்கிற இடம் வந்து பாலிவுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு, அங்கே போயிட்டு நான் சொன்னோம்னு போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருன்னு அவர் 1 ஹவர் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லுவான். அது சீனிவாசன் கொஞ்சம் கூட சலிக்கிறதில்ல. வரவங்களை சாப்பாடு போட்டுட்டு அண்ணன் வர அங்கேயே உட்காந்துருங்கப்பா, அவனுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல. அதே மாதிரி இங்கே என்னுடைய கல்லூரியில் படித்த நண்பர்கள், எங்கள் ஊரை சேர்ந்த சாமிநாதன் கூட வந்திருக்காரு. இது மாதிரி கல்லூரி நண்பர்கள் இங்கே பல பொறுப்புகளில் பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க, காவல்துறையிலையும் சரி மற்ற இதுகள்லையும் சரி. இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்கள்ட்ட சொன்னால் இமீடியட்டாக அவங்களால என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அதை செஞ்சிடறாங்க. இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் முக்கியமாக அந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சிடறோம். பெரிய விஷயங்கள் செய்யும்போது இந்தியன் எம்பசியினுடைய துணை இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் எம்பசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லி ஆகணும். அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம் இந்தியன் எம்பசினா பாஸ்போர்ட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறதுக்கு தான் இல்லை, ஒருத்தனையும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. எந்தெந்த அமைப்பு என்ன செயல்பாடுகள் இருக்குது, யார் யார் உண்மையாக உழைக்கிறாங்க, யார் உண்மையாக ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து தான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆக போகுது நான் சர்வீஸில் இருந்து. நம்ம போய் சொன்னோம்னா எதையும் அவங்க இல்லைன்னு சொல்கிறதில்ல. அந்த உண்மை தன்மையை நம்ம கொண்டுட்டு போனதுனால தான் அவங்களுக்கு இப்போ சார் சொன்னது மாதிரி ஏதாவது உதவினா கூட நம்மள்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, மதி இப்படி செய்யணும். இந்தியாவில் ஒரு ஒரு பையனை கூட ரொம்ப 1.5 வருஷம் கேஓசி ஹாஸ்பிட்டலில் இருந்தாப்புல. அவங்க அப்பா இந்தியாக்காரரு, அவங்க அம்மா வந்து மதர் வந்து ஸ்ரீலங்கன். அப்பா ஒரு ஃபேமிலி விசாவில் இருக்கும்போது ஒரு ப்ராப்ளத்தில் இங்கே வந்துட்டார், திருப்பி போக முடியாத சூழ்நிலை. அந்த பையன் வந்து எப்படின்னா ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பையன். நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன், கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இது அந்த பையனை அனுப்பணும், அவங்க வீட்டிலேருந்து யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலை, நீங்கள் அந்த கலெக்டருக்கு அனுப்பிட்டோம், முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கான், யாருக்குமே சொல்லலை. ஆனால் குவைத் கவர்மெண்ட்டு எல்லா பைசாவும் பண்ணி அவனை அனுப்புறது 18ஆம் தேதி அன்றைக்கி அனுப்புகிறாங்க. அவங்கள ரெசீவ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அவனை அந்த ஃபேமிலியோடு ஒப்படைக்கணும் அப்படின்னு. இது ஒரு பெரிய வேலை. இது நான் ஒரு கிராமத்துலேருந்து ஃபோன் டவர் கூட கிடைக்கல, ஃபஸ்ட் செக்ரட்டரி பேசுகிறாரு, இப்படி இருக்கு மதி. ஆனால் நாளைக்கு தான் 17 என்கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு சென்னையில். உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவர் ஒரு எஸ்கார்டு போட்டு தான் வந்தாங்க. உடனே இங்கே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணான். அப்புறம் கலெக்டரேட் மூலியமாக அங்கே கூப்பிட்டு பேசி அவங்க ஃபாதரை வர சொன்னான், வரமாட்டேன்ட்டார் கடைசியில். 3 தினங்கள் அந்த 1.5 வருஷம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவன் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 3 நாள் இருக்க முடியலை, ஒரு மரணத்தை தழுவிட்டான் பாவம் அந்த பையன். இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம். தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் இருந்த 2 குழந்தைகளுக்கு தாய் வந்து ஆந்திராக்காரங்க, அந்த அம்மா வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து இல்லீகலாக இருந்திருக்காங்க, எஜிப்து இது மாதிரி ப்ராப்ளம்னோடனே அவர் ஓடிட்டார், அனாதையாக போச்சுங்க அந்த பிள்ளைங்க. அப்புறம் இந்திய தூதரகத்தினுடைய முயற்சியோட குழந்தை இல்லாதவங்களுக்கு 2 குழந்தையும் தத்து கொடுத்து அதுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட மாதக்கணக்காச்சு. இந்த குழந்தைங்க இப்போ கும்பகோணத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இப்போ அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. உடனே முதல் இதே உங்களுக்கு தான் அதை போட்டு அடுத்து அனுப்புனாங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள், இந்த நல்ல விஷயங்களுக்கு பூரா காரணம் என்சிஎம் சார் தான். ஏன்னா அவருடைய இப்போ இத்தனை கான்டாக்ட் இருக்குது. நல்லி ஐயா கையில் நான் ஒரு இது வாங்குகிறேன்,
லேனா சாருடைய தொடர்பு இருக்குது. எங்கள் ஊருக்காரராக இருந்தாலும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது சார் தான். ஆமாம், லேனா சார் சொல்கிறது மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இவ்வளோ நாள் உங்களால் பயணிக்க முடியுது அவரோட அப்படின்னு. ஆமாம், அதனால் பயணிக்க அந்த கோபதாபங்கள்லாம் குறிப்பிட்ட டயம்தான். நந்தகுமார் சாருக்கு தெரியும் எல்லாமே. அவங்கெல்லாம் இப்போ விழா பொறுப்பாளர்களாக இருந்து முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் பல பெரிய விழாக்கள் நடத்தியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டால இனிமேலாவது என் கண்ட்ரோலில் விடு அப்படிம்பாங்க. கூட வரக்கூடாதுன்னு ஐயா சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அதில், நந்தகுமார் சார். இருந்தாலும் அது விழா நல்லா நடக்கணும், ஏதாவது விட்டு போயிடக்கூடாது, யாரையும் நம்ம விட்டுறக்கூடாது, ஒரு நன்றி சொல்கிறத கூட நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்து பண்ணி என்னை இன்னைக்கு இவ்வளோ தொலைக்கு கொண்டு வந்து ஹானர் பண்ணி அதுதான் ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர்களுடைய கையால் அந்த இதை வாங்குறதுல நல்லி ஐயா, அவர் ஆடிட்டர் சார், லேனா சார், இவங்களை போன்ற பெரிய மனிதர்களுடைய கையில் வாங்குறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, எல்லாருனாலையும் உதவி பண்ண முடியும், யாரும் உதவி பண்ணாமல் இருக்கிறதில்ல. எல்லோரும் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி உதவிகள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மனிதநேயத்தோடு வந்து சார் சொன்னது மாதிரி, லேனா சார் சொன்னது மாதிரி காசு பணம் தான் உதவி கிடையாது. நம்மளுடைய உடல் உழைப்புகள் கூட இருக்கலாம். ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் ஒரு கண்ணு குருடராக இருக்கிறோம், நம்ம கிராஸ் பண்ணி கொடுக்குறத கூட ஒரு உதவி தான். அந்த இடத்துல நம்ம கடந்து வந்துடக்கூடாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் இது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான். நான் கொஞ்சம் வேலைகள் எடுத்து பண்ணினதுனால அது கடவுளும் அதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அது முதல்ல சொந்த பிஸ்னஸ் இருந்துச்சு, கடை வச்சுருந்தேன். அதனால் எப்போ வேணுமாலும் கடையை போட்டுட்டு போயிடுறது. இப்போ சோசியல் மீடியாக்கெல்லாம் இல்லாத காலங்கள், நான் சொல்கிறது 25-30 வருஷமாக சோசியல் மீடியா இல்லை. இப்போ ஒரு உதவி பண்ணால் கூட எதுலையாவது பேப்பரில் வருது, ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதிடுறாங்க. அன்றைய காலகட்டங்களில் அது மாதிரி ஒரு நிகழ்வுகளை தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பேசுகிறோம் கூட தெரியாது. ஆனால் அது கரெக்டான நேரத்தில் சார் என்னை கண்டுபிடிச்சி இது மாதிரி உதவிகளை கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய அமைப்பினுடைய சப்போர்ட் கிடச்சிச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய உதவிகளெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சு. இந்த நேரத்தில் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இது மாதிரி அங்கே இப்போ வந்திருக்க சிங்காரவேல் சார் இருக்கட்டும், நண்பர் ரபிக் ராஜா, ரொம்ப பேரை விட்டு போயிருங்க, நான் மறந்து போய் ஏதாவது இங்கே வந்திருந்தவர்களை முடிச்சுன்னா. ஆமாம், அது மாதிரி நல்லி சார் ஃபஸ்ட் டைம் வரும்போது யோகா சாரும் வந்திருந்தாங்க. அதுலேருந்து ஒரு தொடர்பு. அதுக்கப்புறம் நான் படித்த தேவாட்ட ஸ்ரீ சேவண்ணாமலை காலேஜில் அந்த விழாவினுடைய அந்த ஃபவுண்டருடைய சிலை திறப்பு விழாவுக்கு ஐயா வந்திருந்தாங்க, நல்லி ஐயா. அப்புறம் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், ஐயா எங்கள் சொந்த ஊரும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, நல்ல வேலையாக போச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் கார்லேயே என்னை அழைச்சிக்கிட்டு செட்டியார் ரோட்டுக்கு போனீங்க. ஆமாம், அங்கே வந்து அந்த சிலை திறப்பு விழாவுக்கு வந்திருந்தாங்க. இப்போ யோகா சார் வந்திருந்தார். ஆமாம், பாலம் கல்யாண சுந்தரையா வந்திருந்தாங்க. அவங்களோட பக்கத்தில் இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பெரிய மனிதர்களோட நானும் பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சேவை செய்கிறதுனால கிடைச்சது தான். அடுத்தவங்களுக்கு பண்ணுற உதவினால் கிடைச்சது தான். இல்லைன்னா எந்த வகையிலையும் அவங்களோட நம்ம உட்கார்றதுக்கான ஒரு இது கிடையாது, ஒரு தகுதி இல்லைன்னு கூட சொல்லலாம். அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த உதவிகள் செய்தாலும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன நான் செய்த உதவிகள் தான். இந்த உதவிகள் அனைத்தும் என்னால் தனிப்பட்ட முறையில் செய்த உதவிகள் அல்ல, உங்களை போன்ற நண்பர்களினுடைய கூட்டு முயற்சியால் செய்த உதவி தான் இது. இது மாதிரி நம்மளால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்வோம். மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்சிஎம் சார் அவர்களுக்கும், குவிகம் அமைப்புக்கும், என்னை கௌரவித்த குவிகம் அமைப்புக்கும், அதன் நிர்வாகிகளுக்கும், பாஸ்கர் சார் அவர்களுக்கும், அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய ஏற்புரையிலே நன்றி ததும்பி வழிந்தது. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.